அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 260வது வாராந்திர ஜோதிட சிறப்பு கூட்டம். வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும் கோட்டை சக்கரம் அப்படிங்கிற தலைப்புல மதிப்பிற்குரிய ஜோதிட பேராசன் வெங்கடேசன் ராமச்சந்திர அவர்கள் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு இருக்கிறாங்க. சம்பந்தமா ஸ்டார் அகாடமி தலைமையில தளத்துல பேசியிருந்தாலும் கூட இன்னும் மேலும் விரிவாக காலத்தினுடைய அவசியம் கருதி இந்த தலைப்புல சிறப்பு நிகழ்த்திருக்காங்க. வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையில் மனிதர்களுக்கு சகஜமான ஒன்று. மனிதர்களுக்கு மட்டுமில்ல, மனித வாழ்க்கைக்கு மட்டுமில்ல, எல்லா விதங்களிலும், அது அரசியல் களம் அல்லது உத்தியோகம், கல்வி, படிப்பு, இது எல்லாத்துக்கும் இது ஒரு சகஜமான ஒன்று. வெற்றியை கண்டு அபரிமிதமாக ஆனந்தம் அடைவதோ அல்லது தோல்வியை கண்டு தூண்டு விடுவதோ கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிடுறாங்க. இது ஏன் அப்படின்னா, மனது ஒரு சமநிலையில இருந்து பார்க்கும்போது வெற்றி இல்லாமல் தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை, வெற்றி இல்லாமல் தோல்வி இல்லை. தோல்விக்கு தான் வெற்றிக்கான படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்றலாம். அந்த அடிப்படையில் வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்திலே இரு பக்கங்கள். நம்ம டாஸ் போடும்போது எது விழுதுங்கிறத பொறுத்து தான். அதனால வெற்றி அப்படிங்கிறது ஏதோ ஒரு களிப்புறுகின்ற விஷயம், தோல்வி என்பது நாம் வெறுப்படைகின்ற விஷயம் அப்படின்னு பொதுவா பார்க்க வேண்டியது. ஆனா எல்லோரும் எதிர்பார்க்கிறது வெற்றி தான். யாருமே ஒரு விஷயத்துல ஒரு தேர்வு எழுதுறாங்க, இதுல ஃபெயில் ஆகணும்னு யாரும் எழுதுறது. ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, முயற்சியில தோல்வி அடையணும் யாரும் பண்றதில்லை. ஆனால் அந்த முயற்சியில் தோல்வி அடைந்து விட்டால் அது வெற்றிக்கான இன்னொரு படியாகத்தான் பார்க்கணுமே தவிர அந்த முயற்சியே தோல்வி அப்படின்னு நம்ம கைவிட்ட வேண்டியது. ஸோ அந்த அடிப்படையில் வெற்றி என்பது நாம் தோல்வி என்கின்ற படியிலிருந்து ஏறித்தான் நாம் வெற்றி இலக்கை அடைய முடியும். தோல்வியே சந்திக்காம வெற்றியை சந்திச்சோம்னு வைங்க, அந்த வண்டி பிரேக் இல்லாம எங்கேயா போய் முட்டிக்கிட்டு. வாழ்க்கையில் தோல்வியே சந்திக்காம தொடர்ந்து வெற்றியை சந்திக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு ஆபத்தான விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த கிளைண்ட் ஒருத்தர் மயிலாப்பூர்ல ஒரு முறை வந்தார். பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், படிக்க போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னார். ஏங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரு, ஒரு பள்ளியோட பேர் சொல்லி அந்த பள்ளியில 6ஆம் வகுப்புல கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வேற ஒரு பள்ளியில 6ஆம் வகுப்பிலிருந்து 10th ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வந்திருக்கான். 6ஆம் வகுப்பிலிருந்து +1 படிக்கிற வரைக்கும் அவன் தான் வகுப்புல முதல் மாணவன். வகுப்புல மட்டுமில்ல, பள்ளியிலேயே முதல் மாணவன். ஒவ்வொரு முறை 6th இருந்து சரி, ஒவ்வொரு முறையும் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவலி, 7th குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவலி, இப்படி ஒவ்வொரு முறையும் அவனை பிரேயர் ஹாலில் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இவனை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவோம், எல்லோரும் கை தட்டுவாங்க. இது அவருக்கு ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்தேத்தியா தோல்வி எதையும் சந்திக்காமல் வெற்றியை சந்திக்கக்கூடிய விஷயம். ஆனா இது என்ன ஆச்சு அப்படின்னா, +2 போகும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பேங்க் ஸ்டாஃப். அவங்க 2 பேருமே உத்தியோகம் பார்க்கறவங்க. ஒரே பையன், செல்லமா வளர்த்துருக்காங்க. காலையில் அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, பையன் ஸ்கூலுக்கு போயிடுவார். இதுதான் நிலைமை.
+2 வரும்போது பையனுக்கு சிக்கன் குனியா ஃபீவர் வந்துருச்சு. அதுவும் +2ல குவார்டர்லி எக்ஸாம் நடக்கிற டைம்ல அந்த பையனுக்கு சிக்கன் குனியா ஃபீவர் வந்துருச்சு. அப்படியும் போய் எக்ஸாம் எழுதியிருக்கான், 1-2 தேர்வு எழுதியிருக்கான். ஆனா முடியலன்னு ஸ்கூல்லயே சொல்லி அனுப்பி விட்டாங்க. வேண்டாம்ப்பா இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டான். முடியாம எழுதாம விட்டான். ஆனா அந்த முறை பிரேயர் ஹால்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்ரிஷியேட் பண்ணும்போது இவனுடைய பெயருக்கு பதில் இன்னொரு பெயரை கூப்பிட்டான். இன்னொரு மாணவன், அவன் தான் பிரேயர், அவ்வளவுதான். அப்செட் ஆயிட்டான். வீட்டுக்கு வந்தான், பையெல்லாம் தூக்கி போட்டான். இனிமே நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்னு. ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு பார்த்தா சீரியஸாவே அடுத்த நாள் போகலாம். அடுத்து போல பள்ளியில இருந்து பிரின்சிபால் வந்து பேசினாரு, கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து பேசுறாங்க, ஒண்ணும் முடியல. 2வது, அம்மா அப்பா டெய்லி ஸ்கூல் கிளம்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கிளம்ப மாட்டான். ரொம்ப தொல்லை பண்ணாங்கன்னா ஒரு ரூம்ல போய் கதவை தாப்பா போட்டுப்பான். ரொம்ப அதுக்கு மேலேயும் தொல்லை பண்ணாங்கன்னா ரூம்ல இருக்கக்கூடிய துணி எதையாவது கொளுத்துவான். இவங்க பேரண்ட்ஸ் பயந்துக்கிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 3 மாதம் கடந்து ஆசிரியருக்கு வருது. அப்பவும் ஸ்கூல்ல இருந்து வந்து பேசுறாங்க, போகவே மாட்டேன்ட்டான். கடைசியா அந்த வருஷம் ஆனுவல் எக்ஸாமே அவன் எழுதல. 6ஆம் வகுப்புல இருந்து +1 படிக்கிற வரைக்கும் முதல் வகுப்பு மாணவன், பள்ளியிலேயே முதல் மாணவனா இருந்த அந்த வெற்றி பெருமிதம் ஒரு சின்ன தோல்வி, அதுவும் குவார்டர்லி எக்ஸாம், அவன் ஆஃப் இயர்லிக்கு போய் ஆனுவல் போனா சரியாயிடும். ஆனா அங்க அவனுக்கு வழக்கமா கொடுக்குற அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னு வீட்டுல வந்து பைய தூக்கி போட்டான். +2 எக்ஸாம் எழுதல, ஆனுவல் எக்ஸாம் எழுதல, அவ்வளவுதான், +2 ஃபெயில்னு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு கவுன்சிலிங் வந்தாங்க. கவுன்சிலிங் வந்து அவனோட பேசி, கன்சல்டேஷன்ல பேசி, சார்ட் எல்லாம் பார்த்து பேசி, இப்போ இன்னைக்கு ஒரு பைலட்டா இருக்கான், விமானம் ஓட்டுபவரா இருக்கான். அது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வெற்றி என்பது நமக்கு கர்வத்தையோ அல்லது புகழையோ கொடுக்கறதுனால ஏற்படுகின்ற ஒரு ஆனந்த களிப்பு, மிதமிஞ்சிய களிப்பு. அது என்ன ஆகுது அப்படின்னா, தோல்வி என்கின்ற விஷயத்தை கண்டாலே பயப்பட வைக்குது. ஒரு முறை தோல்வியை சந்தித்தால் கூட தோண்டு போகின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஸோ அதனால வெற்றி தோல்வி இது ரெண்டுமே ஒரு வீரனுக்கோ ஒரு சராசரி மனிதனுக்கோ ஒரு முயற்சி எடுக்கின்றவருக்கோ சகஜமானதுதான். இன்னும் சொல்ல போனால் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கட்டுகள். ஒருத்தர் தோல்வியை அடையாம வெற்றி அடைஞ்சார்னா நான் சொன்ன அந்த மாணவன் அர்த்தம் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு, வெங்கடேசன் ராமசுப்பையா உங்க சிறப்புரை நிகழ்த்தணும். இன்றைக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் கோட்டை சக்கரம் அப்படிங்கிற தலைப்புல ஐயா சிறப்புரை நிகழ்த்திருக்காங்க. ஐயாவை பற்றி அறிமுகம் என்பது நம்ம தளத்துக்கு அது நம்மளை நாமளே புகழ்ந்துக்கிற மாதிரி. சூர்யா ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அகாடமின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான ஜோதிட ஆர்வலர்களுக்கு, ஜோதிட அன்பர்களுக்கு, ஜோதிட மாணவர்களுக்கு ஐயம் தெளிவுற அவர்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பித்து பல்வேறு வகுப்புகளையும் பயிற்சி முகாம்களையும் நடத்திட்டு வந்துட்டு, ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல பணிகளுக்கு மத்தியில் பொதுவாகவே ஸ்டார் அகாடமி எப்போ கூப்பிட்டாலும் தவிர்க்க மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை எனக்கு. தவிர்க்கவே முடியாத வேலை இருந்துச்சுன்னா எனக்கே தெரிஞ்சிடும், ஐயா இந்த மாதிரி வேலையில் இருக்காங்க, வரமாட்டாங்க. மற்றபடி அவங்க ஸ்டார் அகாடமி அவங்களுடைய செல்லப்பிள்ளை. ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம், பெருமைக்குரிய விஷயம். ஐயாவுடைய இந்த சிறப்புரையை கேட்பதற்கு உங்களை போன்று நானும் ஆர்வமா இருக்கேன். எனவே வழிவிட்டு ஐயா அவர்களிடம் மேடை ஒப்புகிறேன். உங்கள் அனைவரும் சார்பிலும் ஸ்டார் அகாடமி சார்பிலும் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். வாங்க சார்.
நீங்க நீங்க மட்டும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணுங்க சார். ஓகே ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இதே ஸ்டார் அகாடமில இருந்தாலும் இப்ப இதன் அவசியம் கருதி இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற அவசியம் கருதி இந்த மறுபடியும் ஒரு தடவை அரங்கேற்றலாம் அப்படின்ட்டு சார் கேட்டோன்னே ஓகே சார் இது சொல்லி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த கோட்டா சக்கரம் எதற்காக உபயோகப்படுத்தினார்கள் அப்படின்னா, போரின் மன்னன் வெற்றி உருவானா மாட்டான். ஒரு போர் நடக்குது, ஒரு நாட்டு மன்னருக்கு இன்னொரு நாட்டு மன்னருக்கும் போர். இந்த போரில் இந்த நாடு காப்பாற்றப்படுமா அல்லது நாம் தோல்வி உருவோமா? இது ரெண்டே கொஸ்டின் தான். ஒண்ணு ஜெயிக்கணும் இல்லைன்னா தோற்கணும். சோ வெற்றி அல்லது தோல்வி இதை தீர்மானிப்பதற்கு, ஜோதிடத்தின் வாயிலாக தீர்மானிப்பதற்கு ஒரு சக்கரம் அமைத்து, அதாவது நிறைய சக்கரங்கள் இருக்கு. நம்மளுடைய ஜோதிட சித்தாந்தத்துல எடுத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்கள்ல இதுவும் ஒரு சக்கரம். இது வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதற்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சக்கரம். உங்களை ஆயுள் காட்டின ஒரு பாடரிஷ்ட தோஷமா, அதுக்கு ஒரு சக்கரம் இருக்கு, பதாகி சக்கரம். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு சர்வதோபத்திர சக்கரம். அந்த மாதிரி நிறைய சக்கரங்கள் இருக்கு. கால சக்கரம் இருக்கு, சுதர்சன சக்கரம். ஒரு நாள் ஒரு 2.5 மணி நேர அளவுக்கு கூட பலன் சொல்வதற்கு சுதர்சன சக்கரம். அது மாதிரி ஏகப்பட்ட சக்கரங்கள் இருக்கு. இதுல இது ஒரு சக்கரம். இது வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கோட்டா சக்கரம். அப்ப நம்ம எந்தெந்த விவாக சக்கரம்னு இருக்கு. இப்ப சக்கரங்கள் அப்படின்னு எதுன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் போகும்போது மிருத்யு சக்கரம். மிருத்யு சக்கரத்தை பத்தி நானும் கிளாஸ் எடுத்திருக்கேன். மிருத்யு சக்கரம்னா இறப்பை நிர்ணயிப்பதற்கு, திருமணத்தை நிர்ணயிப்பதற்கு விவாக சக்கரம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்கரம் இருக்கு. இந்த சக்கரங்கள் அதற்கு உண்டான ரூல் பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஓரளவுக்கு சரியான ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும். சோ இது கோட்டை அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெரியும். ஒரு அரண்மனை சுற்றி கோட்டை. கோட்டை அதாவது இந்த கோட்டா சக்கரத்தை 3 பிரிவுகளாக, 3 சக்கரங்களாக பிரித்து 4வது சக்கரம் ஃபுல்லா ஓபன்ல இருக்கும். அந்த மாதிரி 3 சக்கரங்களாக 4 சக்கரங்களா பிரிப்போம். அது அமைப்பு பாத்தீங்கன்னா கோட்டையை போன்ற அமைப்பாகவே இருக்கும். அந்த கோட்டையை போன்ற அமைப்பாகவே இருக்கிறதுனால இது கோட்டா சக்கரம்னு பேர் வச்சாங்க. கோட்டை சக்கரம் அப்படின்ட்டு கோட்டா சக்கரம் பேர் வச்சாங்க. இதுல 28 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த கோட்டா சக்கரம். 27 நட்சத்திரம் உள்ள அபிஜித் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் கூட்டி 28 நட்சத்திரங்களாக வச்சுட்டு பலன் சொல்லக்கூடிய ஒரு சக்கர முறை. எப்பவுமே நம்முடைய ஜனன நட்சத்திரம், நான் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தேனோ அந்த நட்சத்திரம் இப்போ வடகிழக்கு மூலையில இருக்கும். வடகிழக்கு மூலையிலிருந்து முதல் 3 நட்சத்திரங்கள் உள்நோக்கி வரும். 4வது நட்சத்திரம் நடுப்பகுதியில் இருக்கும். திரும்ப 3 நட்சத்திரங்கள் வெளிநோக்கி செல்லும். அதுக்கடுத்த 3 நட்சத்திரங்கள் உள்நோக்கி வரும். அதுக்கடுத்து ஒரு நட்சத்திரம் நடுப்பகுதியில் இருக்கும். திரும்ப 3 நட்சத்திரங்கள் வெளிநோக்கி செல்லும். திரும்ப 3 நட்சத்திரங்கள் உள்நோக்கி வரும். அடுத்த நட்சத்திரம் நடுவில் இருக்கும். திரும்ப 3 நட்சத்திரங்கள் வெளிநோக்கி செல்லும். திரும்ப 3 நட்சத்திரங்கள் உள்நோக்கி வரும். கடைசி நடுவில் இருக்கும். கடைசி 3 நட்சத்திரம் வெளிநோக்கி செல்லும். இது பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் 4வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரங்களும் ஸ்தம்பா அப்படிங்கிற பகுதியில உள்ள இருக்கும். சிம்பிளா இந்த 4 இந்த சிம்பிள் கான்செப்ட் தெரிஞ்சிட்டாலே நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறோம். சார் நான் இன்டர்வியூல ஜெயிப்பேனா, இன்டர்வியூ போறேன்,
இந்த இன்டர்வியூ நான் ஜெயிப்பேனா, ஒரு போட்டி நான் ஜெயிப்பேனா, என்னுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது. இப்ப இந்த 4 நட்சத்திரம் சொன்னேன், நம்ம ஜனன நட்சத்திரம் 4, 11, 18, 25. இந்த 4 நட்சத்திரங்கள்ல சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் வெற்றி தான். நிச்சயம் வெற்றியை எதிர்பார்க்கலாம். வேற எதுவுமே வேணாம் சார். அவ்வளவு சிம்பிளா இந்த சக்கரங்களை பத்தி புரியும் போதுதான் அந்த காலத்துல எவ்வளவு ஒரு சிம்பிளிசிட்டியில ஒவ்வொன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 நட்சத்திரங்கள்ல அசுப கிரகங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு தோல்வி. ஒரு வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வரப்போ சார், இன்னைக்கு தீர்ப்பு எனக்கு நல்ல விதமா இருக்குமா, எகென்ஸ்டா இருக்குமா அப்படின்னா அதற்கும் இந்த கோட்டா சக்கரத்தை யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த கோட்டா சக்கரம் உங்கள் வாழ்வையில எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ஒன்லி போருக்கு மட்டுமல்ல, எலெக்ஷன் ரிசல்ட் கூட எடுத்துக்கலாம். இந்த கோட்ட சக்கரத்தின் வாயிலாக வெற்றி தோல்வியை எளிமையாக நிர்ணயிக்கணும். ஓகே, இதை எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, கோட்டை அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. தமிழ்ல கோட்டைன்னு சொல்லுவோம். ஒரு பலப்படுத்தப்பட்ட கட்டிடம் அப்படிங்கிறது கோட்டை. இது எதிரிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள போய் எல்லாரும் இருந்துக்குவாங்க. ஒரு போர் நடைபெறுது அப்படின்னா எல்லா மக்களும் கோட்டைக்குள்ள போயிடுவாங்க. கோட்டைக்கு நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த அரசு குடும்பங்களும் முக்கியஸ்தர்களும் இருப்பாங்க. அதுக்கடுத்து பிரகார பகுதியில பெரிய தனவந்தர்களும் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்த பகுதி பிரகார பகுதியில போர் வீரர்களும் போர் தளவாடங்களும் குவித்து வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து கோட்டை மதிலுக்கு வெளியே இருக்கிறது பாகியா. அந்த பாகியா பகுதியில தான் நம்முடைய கோட்டை காவலர்களும் நமக்கு உளவு சொல்பவர்களும் வெளியிருப்பாங்க. அதாவது அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஸ்பை அப்படின்னு சொல்லக்கூடிய உளவு சொல்லக்கூடிய ஆளுகளை வச்சிருந்தாங்க, உளவாளிகள். அவங்க எதிரியுடைய நடமாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு எதிரி எந்த பக்கம் வர்றாங்க என்ன பண்றாங்கிறது வெளியிருந்து உள்ள சொல்லுவாங்க. அப்ப வெளியே இருக்கக்கூடிய கிரகம் உள்ள இருக்கக்கூடிய கிரகத்தை காப்பாற்றுவதற்கு கான்டாக்ட் பண்ணணும். அது தகவலை சொன்னாதான் இங்க உங்களுக்கு நன்மையா தீமையான்னு தருவது. அப்ப வெளியே இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் உள்நோக்கி வரக்கூடிய தன்மையில இருந்ததுன்னா நமக்கு நன்மை பயக்கும். இதெல்லாம் சிம்பிள் லாஜிக். ஓகே, இதை நம்ம எடுத்துப்போம். இந்த கோட்டை அபிஜித் நட்சத்திரத்தையும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில இருக்கக்கூடியது. 4 பாகைகளும் 3.20 விகடைகளும் இருக்கக்கூடிய ஒரு டியூரேஷன், அவ்வளவுதான் அதனுடைய தன்மை. அதாவது ஆக்சுவலி சொல்லப்போனா இந்த கோட்டா சக்கரம் போடுவதற்கு நீங்க எக்ஸாக்ட் நட்சத்திரத்தை எடுத்தா மட்டும்தான். இப்ப நம்ம 27 நட்சத்திரமா போடும்போது சில தவறுகள் சில இடங்கள்ல வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இது ஜெகநாத் ஓரால கோட்டா சக்கரம் கொடுத்துருக்காங்க. அவங்க ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. சோ அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் வகையில மிக சிறப்பாக பண்ணி எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு ஜெகநாத் ஓரால். சோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கோட்டா சக்கரம் அப்படின்னா 8ஆம் பாவத்தினுடைய தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதற்கு 8ஆம் பாவம். நம்ம வாழ்க்கையில பின்னடைவு, தொழில் பின்னடைவு, இடமாற்றம், தோல்வி, பதவியிலிருந்து வீழ்ச்சி, இது எல்லாத்தையுமே இதுல இருந்து பார்க்கலாம். வெற்றி தோல்வியை நம்ம இதன் மூலம் காணலாம். கோச்சாரங்கள் எப்ப நான் தொழில் செஞ்சா எனக்கு சிறக்கும், எந்த இதுல அது கூட நிர்ணயம் பண்ணலாம். ஏன்னா கோச்சார கிரகங்கள் தான் இதுல எந்த காலத்தில் எனக்கு சிறப்பு ஏற்படும். நான் ஒரு வழக்கு தொடக்கலாம் இருக்கிறேன், எந்த டைம்ல வழக்கு தொடர்த்தா எனக்கு சிறப்பு ஏற்படும். நான் ஒரு தொழில் தொடங்க இருக்கேன், எந்த நேரத்தில் தொழில் தொடங்க எனக்கு சிறப்பு ஏற்படும். நான் ஒரு
எனக்கு ஒரு தீர்ப்பு வரப்போகுது. இந்த தீர்ப்பு நான் தள்ளி போடலாமா இல்ல உடனே செஞ்சுக்கலாமா? இப்ப உடனே செஞ்சா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாமா? எல்லாத்துக்குமே இந்த கூட்ட சக்கரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இத துர்கா சக்கரம்னு கூட சொல்லுவாங்க. வடநாட்டுல இதை துர்கா சக்கரம்னு கூட சொல்லுவாங்க. இது எப்பவுமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திரத்துடன் தொடங்கும். உங்களுடைய நட்சத்திரம் ஆரம்பம். அதுல இருந்தா 28 நட்சத்திரமே வருஷப்படுத்தி போடணும். உங்கள் நட்சத்திரத்தை ஆரம்பமா வச்சுட்டு அதுல இருந்து 28 நட்சத்திரங்கள் வரிசைப்படுத்தி போடும்போது எந்தெந்த கிரகங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது, எந்தெந்த கிரகங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, நீங்க ஜாதகம் பாதுகாப்பாக இருக்கிறதா, அல்லது நாம் பாதுகாப்பா இருக்கிறோமா, இல்ல பாதுகாக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறது நம்ம யாரின் மூலம் நம்ம பாதுகாப்பு கேட்கலாம், யார்கிட்ட பாதுகாப்பு கேட்கலாம், யார் நமக்கு இடைஞ்சல் கொடுக்க போகிறார்கள், யார் நமக்கு எதிரிகளா வரப்போகிறார்கள், இது எல்லாமே இங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் கோட்டா சக்கரம். முதல் பச்சை கலர் இருக்கக்கூடிய ஸ்தம்பா பகுதி, அதாவது உள் பகுதி. இது பாதுகாக்கப்பட்ட பகுதி. இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியில இயற்கை சுபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா சேஃப். மக்கள் அனைவரும் சேஃப். யாருக்கு இருந்தாலும் சரி அவங்க சேஃப். நமக்கு நன்மை நடக்கும். இயற்கை அசுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா தோல்வி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். ஏன்னா எதிரிகள் உள்ள வந்துட்டாங்க. எதிரிகள் வந்து அரண்மனையை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தோல்விதான். சோ இந்த ஸ்தம்பா பகுதியில் முதல் முறை ஸ்டேஜ்ல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது. இந்த ஸ்தம்பா பகுதிக்குள்ள ஒரு சுப கிரகங்கள்லாம் இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக எந்த அளவுக்கு சுபகிரகங்கள், ஒரு 3 சுபகிரகங்கள் ஒரு அசுபகிரகம் இருக்குது, இல்ல 2 சுபகிரகங்களுக்கு ஒரு பலமிழந்த அசுபகிரகம், பலமிழந்த அசுபகிரகம் இருந்தா கூட நம்ம சொல்லலாம். ஆனாலும் சுபகிரகங்கள் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். அசுப கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தோல்வி அடைந்தோம். இந்த அசுப கிரகங்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இவையெல்லாம் அசுப கிரகங்கள். சுப கிரகங்கள் சந்திரன், அதுவும் மெயினா வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன், குரு. சில சமயங்கள்ல காரகத்துவங்களையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்ப நான் ஒரு அரசமைக்கணும் அப்படின்னா அந்த அரசு அப்படின்னாலே சூரியன். சூரியன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நான் அரசமைக்கணும். சோ அந்த இடத்துல நெகட்டிவ்னு பார்க்காம சூரியனுக்கு வந்து அரசாங்கம் அப்படிங்கிறப்ப அதுக்கு சென்ட்ரு கொடுத்து அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க தெரிஞ்சிடும். இந்த அடுத்தது துர்கந்திரா பகுதி. இந்த துர்கந்திரா பகுதியில இப்ப நமது இங்க ஃபர்ஸ்ட் முதல் 1வது நட்சத்திரம், இங்க 2வது நட்சத்திரம், இது 3வது நட்சத்திரம், இங்க 4வது நட்சத்திரமாக வரும் சென்டர் பகுதிக்கு. இப்ப 4வது நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. 4வது நட்சத்திரத்துக்கு பின்னாடி 3வது நட்சத்திரம். இந்த 3வது நட்சத்திரம் இந்த துர்கந்தா பகுதியில் இருக்கும். இந்த 4க்கு அப்புறம் 5வது நட்சத்திரம் துர்கந்தா பகுதியில் இருக்கும். சோ இந்த நடு பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் துர்கந்தா பகுதியில் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து இதுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இங்க பிரகாரா அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கும். கடைசியாக இந்த நட்சத்திரத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இங்க பாக்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்புற மதிர்ச்சுவருக்கு அப்புறம். பிரகாரங்கிற மதிர்ச்சுவர். கோயில பிரகாரம் சுத்தி வரும்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம் மதிர்ச்சுவரை சுத்தி வர்றோம்னு அர்த்தம். கர்ப்ப கிரகத்துக்கும் இதுக்கும் இடையில மதிர்ச்சுவரை சுத்தி வர்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது பிரகாரம். அப்ப இது பாக்யா அப்படிங்கிறப்ப அந்த கோட்டை சுவருக்கும் வெளியே இது பாக்யா. இந்த பிரகாரம் நம்ம இது அமைச்சிட்டு இங்கிருந்து கோடு, இங்க இருந்து ஒரு கோடு, இங்க இருந்து ஒரு காடு, இங்க இருந்து ஒரு காடு, அப்படி 8 திசைகளாக பிரிக்கிறோம். எப்பவுமே வடகிழக்குங்கிறது இந்த பக்கம் தான் இருக்கும். வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு,
வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு. இந்த வகையில நம்ம பிரிக்கிறோம். இதுல இருந்து அப்படியே ஒரு கோடு எடுத்தீங்கன்னா இந்த வகையில உள்ள வர்றதும் வெளியே போறதும், உள்ள வர்றதும் வெளியே போறதும் இப்படி இருக்கும். ஓகே. ஸ்தம்ப கட்டிடத்தை ஆதரிக்கும் ஒரு தூண் என்று பொருள். கோட்ட சக்கர வரிசைக்கு அது மத்திய பகுதியாகும். கோட்ட சக்கரத்தின் உள்பகுதி. ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4, 11, 18, 25வது நட்சத்திரம் இந்த பகுதியில் இருக்கும். இப்ப ஜென்ம நட்சத்திரம் ரோகிணின்னு வச்சுக்குவோம். ஒருவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி அப்படின்னா இங்க நார்த் ஈஸ்ட் பகுதி பாகியால ரோகிணி எழுதிடணும். நான் பிறந்த நட்சத்திரம். அதுக்கப்புறம் 2வது நட்சத்திரம் மிருகசீரிஷம் பிரகாரால இருக்கும். 3வது நட்சத்திரம் திருவாதிரை, அது துர்கந்திரா பகுதியில் இருக்கும். அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் ஸ்தம்பனா பகுதியில் இருக்கும். ஓகே. அடுத்தது பூச நட்சத்திரம். இது வெளியேறுகிறது. இது உள்ளே வரக்கூடிய பகுதி. இந்த நட்சத்திரங்கள்ல இதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்நோக்கி வருகிறது. ஏன்னா ரோகிணிக்கு அப்புறம் மிருகசீரிஷம், மிருகசீரிஷம் திருவாதிரை, திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூசம், நட்சத்திர கிரகங்கள் இப்படித்தான் நகர்ந்து வரும். இங்க புனர்பூசம் வந்ததுக்கு அப்புறம் பூசம், ஆழியம், மகம் என்று வெளியேறுகிறது. வெளியேறிட்டு திரும்ப இந்த பகுதியில பூரம், உத்தரம், ஹஸ்தம் அப்படின்னு உள்ளே வருகிறது. சித்திரை அப்படின்னு உள்ள வந்துருச்சு. திரும்பவும் சுவாதி, விசாகம், அனுஷம் அப்படின்னு வெளியே போயிடுது. 3 நட்சத்திரங்கள். திரும்பவும் கேட்டை, மூலம், போராடம் அப்படின்னு உள்ளே வரக்கூடியது. அப்புறம் உள்ள வந்ததுக்கு உத்திராடம் உள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் அபிஜித், திருவோணம், அபிட்டம் வெளியேறுகிறது. அதுக்கப்புறம் சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு உள்ள வந்தது. அதுக்கப்புறம் வெளியேறுகிறது அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்னு வெளியேறுச்சுன்னா இங்க ரோஹிணி வந்துடும். சோ இந்த ரொட்டேஷன் கரெக்டா. இப்போ 3 நட்சத்திரங்கள் உள்ளே வருவதும், ஒரு நட்சத்திரம் ஸ்திரமாக இருப்பதும், 3 நட்சத்திரம் வெளியேறுவதும் இப்படித்தான் இருக்கும். ஓகே. ஒரு ஜென்ம நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரமாக இருந்தால் புனர்பூசம், சித்திரை, உத்திராடம் மற்றும் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் ஒரு கோட்டா சக்கரத்தில் ஸ்தம்பா பகுதியில் இருக்கும். 4வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 25வது நட்சத்திரம் இது ஸ்தம்பா பகுதியில் இருக்கும். இந்த பகுதியில இயற்கை சுபகிரகங்களும் மற்றும் தற்காலிக சுபகிரகங்களும் நாம் ஜனன காலத்துல இருந்துருச்சு வச்சுக்கோங்க. நாம் பிறக்கும் போதே இருந்துருச்சு. இயற்கை சுபர்களும் அல்லது பங்கஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காலிக சுபர்களும் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாதகம் சூப்பர், வெற்றி எல்லாத்துலயும் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கும். அது ஜனன காலத்துல. ஆனா கோச்சாரத்துல எப்பவுமே வெற்றி அடைய முடியாதுல்ல. ஒரு சில சமயத்துல நமக்கு தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்ப நம்ம ஐயா முதல்ல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தோல்வி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். முதல்ல சாந்தப்படுத்திக்கலாம். அதாவது எதிர்பார்த்து ஏமாந்து போக கூடாது. எதிர்பார்ப்பு இருந்தா தான் நம்ம ஏமாந்து போவோம். நம்ம முதலே தெரிஞ்சுட்டோம், ஆமா இந்த பீரியட் நமக்கு கொஞ்சம் மோசமான பீரியடு, கொஞ்சம் நமக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படின்னா வேக தட்டுப்பாடு முன்னாடி போர்டை பார்த்துட்டோம்னா வேகத்தை குறைச்சிட்டு நிதானமா போறோமா, இங்க வேக தடை இருக்கிறது அப்படின்னு போர்டு நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குற மாதிரி. இல்லைன்னா வேகத்துல அந்த வகுந்த வேகத்தை ஸ்பீட் பிரேக்கர்ல பார்க்காம ஏறிட்டோம்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகும். இப்ப ஸ்பீட் பிரேக்கர் நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம ஜோதிடங்கிறது இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குப்பா, இந்த பக்கம் பள்ளம் இருக்குப்பா, இந்த பக்கம் மேடு இருக்குப்பான்னு சொல்றது மட்டும்தான் ஜோதிடர்கள் வேலையாக இருக்கும். இந்த பள்ளத்துல இறங்குறதும் ஏறுறதும் ஓட்டுறது எல்லாம் கஸ்டமர் தான் ஓட்ட முடியும், நம்ம யாரும் ஓட்ட போறது இல்லை. சோ நம்ம இந்த பள்ளம் இருக்கு மேடு இருக்கு இந்த இடத்துல பார்த்து போ அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த பள்ள நேடம் வந்து நிறவழுது இருவரை நம்ம வேலை இல்லை. ஓகே. சோ இந்த இது பிரகாரம் நமக்கு எந்தெந்த நேரம் நமக்கு மோசமான நேரம், எந்த நேரம் நல்ல நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அந்த கோச்சாரத்தை வச்சு நம்ம ஏன்னா தசாபுக்தியில உட்காந்துட்டு பெரிய கணிதம் போட்டு உட்காந்துருக்கிறத விட இதனை பார்க்கும்போது நமக்கு சிறப்பாக சொல்லலாம். ஓகே. இயற்கை அசுப கிரகங்கள் உள்ள வந்துருச்சு. தற்காலிக அசுப கிரகங்களோ இயற்கை அசுப கிரகங்களோ உள்ள ஸ்தம்பா பகுதி இருந்துச்சுன்னா இந்த ஜாதகருக்கு அழிவு அதிகமாக இருக்கும், பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், வாழ்க்கை முழுக்க பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சோ இது ஜனன ஜாதகத்துல
அதுக்கப்புறம் கோச்சாரம் நமக்கு மாறுதலை தரும். இப்ப பெரிய எல்லாத்துக்குமே இப்ப சப்போஸ் ஒரு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு 4 சுப கிரகங்களும் உள்ள வந்துருச்சு, அசுப கிரகங்கள் எல்லாம் வெளியே இருக்கிற அந்த பீரியட் மிகச்சிறந்த பீரியடு. ஆனா நான் பிறந்தப்ப எனக்கு எந்த ரேஷியோ இருக்குதோ அந்த ரேஷியோ தான் எனக்கு நன்மையோ தீமையோ அமையும். நான் பிறக்கும் போது எனக்கு ஒரே ஒரு கிரகம் மட்டும் நல்ல நிலைமை அந்த ஸ்தம்பத்தில் இருக்கு, பாக்கி 3 கிரகம் தீமையான தன்மையில் இருக்கு அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மையின் அளவு கொஞ்சமா தரும். 2 கிரகம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவீடு ஜாஸ்தியா இருக்கு, 3 கிரகம்னா அளவீடு ஜாஸ்தி, 4 கிரகமும் நான் பிறக்கும் போது நல்லா இருந்தது, இப்போ நல்லா இருக்குன்னு இப்ப எனக்கு ஜாக் பட்டர்ஸ் மாதிரி. சோ இதுதான் நம்ம இந்த ஜாதகத்தை நம்ம ஜனனகாலத்தோட ஒப்பிட்டுதான் எதையுமே சொல்லணும். ஆனா கோச்சாரத்தை வச்சு நம்ம ஓரளவுக்கு பலன் சொல்லணும். ஏன்னா சில சமயங்கள்ல ஜனன ஜாதகம் நமக்கு தெரியாது. ஏன்னா ஜனன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் சரியாக இருந்தா தான் கரெக்டான பலன் சொல்ல முடியும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நீச்சபங்க ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம் 2 பேத்துக்கு இருக்குது, அந்த 2 பேத்துக்குள்ளதான் இது நடக்கும் பாங்க. இன்னொருத்தருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு, அந்த விபரீத ராஜயோகம் எப்ப வேலை செய்யும், நீச்சபங்க ராஜயோகம் எப்ப வேலை செய்யும்னா லக்னத்தை பொறுத்துதான் அது. இந்த பாவம் இந்த பாவம் நீச்சம் அடைஞ்சிருக்கு, இந்த பாவத்தினால அது நீச்ச பங்கம் ஆகுது. அப்ப இந்த 2 பாவாதிபதிகள் தான் நீச்சபங்க ராஜயோகம் கொடுக்கணும். எல்லாமே நீச்சபங்க ராஜயோகம்னா எல்லாமே ராஜயோகம் கிடைக்குங்கிறது எல்லாம் கிடையாது. ஒரு கிரகம் நீச்சமான கிரகம் எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருக்கிறார், எந்த பாவத்தில் இருக்கிறார், அவருக்கு நீச்ச பங்கத்தை எந்த பாவத்திலிருந்து கொடுக்கிறார், அது 2க்கும் தான் நீங்க கம்பேர் பண்ண முடிய சாதாரண நீச்சபங்க ராஜயோகம் ஓ சூப்பர் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு எல்லாமே நல்லா நடக்குன்னா நடக்காது. அதே மாதிரி இந்த இதுவும் அப்படித்தான் விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடியது 6, 8 அல்லது 8, 12 அல்லது 6, 12 எப்படி இருந்தாலும் 2 மறைவு ஸ்தானங்கள் பரிவர்த்தனையோ அல்லது சேர்ந்து இருந்தாலும் விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். அந்த விபரீத ராஜயோகம் கூட 6, 8, 8, 12 எல்லாமே லக்னத்தை ஒட்டி தான் வரும். ஆனாலும் அந்த விபரீத ராஜயோகம் கூட எல்லாத்துக்குமே ராஜயோகத்தை கொடுக்குமா? 8, 12 சிறைவாசத்துக்கு கொண்டு போய் விட்டுரும், 6, 8 குரானிக்கல் டிசீஸையும் கொண்டு விட்டுரும். சோ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம இதுக்கு முந்தைய ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம், அந்த கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கிறோம் விஷகடிகை, அமிர்தகடிகை, உஷ்ணகடிகை. இப்ப எந்த பாவாதிபதி விஷகடிகையில் இருக்கிறாரா குரானிக்கல் டிசீஸ் நம்ம இது நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது, விபரீத ராஜயோகம் இருக்குன்னா எல்லா காலம் விபரீத ராஜயோகம் வேலை செய்யுமா அப்படின்னு கிடையாது. அதற்கு அவருடைய தசைகளும் புக்திகளும் இணைந்து வந்தால் மட்டும்தான் நடக்கும். விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகமோ நீச்சபங்க ராஜயோகம் கொடுக்கும் கிரகமோ தசாபுக்தி நடத்தினதான் அந்த அந்த கோச்சாரத்துல அங்க வரணும், தசாபுக்தி நடக்கணும். அப்பதான் அந்த பலனை நீங்கள் முழுமையா அனுபவிக்க முடியுமோ இல்லைய. ஒரு ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கிறதுனாலயே நீங்க எல்லா டைமும் அது கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. சோ ஏன்னா நம்மளுடைய பாவி கொஞ்சம் அதாவது மீனவன் வலை வீசுற மாதிரி ஒரே ஒரு தூண்டில மட்டும் போட்டு உட்கார்ந்து இருக்காம வலையை வீசிடணும், முழுக்க என்டையர் போர்ஷன் வலை வீசிட்டு தான் நம்ம ஒரு பலன் சொல்வதற்கு நம்மளுடைய அறிவை வீசி விட்டு விஸ்தாரமாக்கி பலன் சொல்லும் போதுதான் ஓரளவுக்காவது நம்ம பலன் சொல்ல முடியும். இல்லைன்னா ஒரே ஒரு தூண்டில் மட்டும் போட்டுட்டு நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா அது அதை காட்டிலும் வலை வீசுவது சிறந்தது. இதுதான் என்னுடைய ஒரு ஆசை. அதாவது என்னென்னவெல்லாம் சாத்தியம் இருக்கு ஜோதிடத்துல, என்னென்னவெல்லாம் சாத்தியம் இருக்குதோ அது சாத்தியத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இப்ப கேள்வி வைக்கும்போது இந்த கேள்விக்கு இதை பார்த்தால் சரியாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே முறையை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது, பலன் சொன்னா சரியா வராது. இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்தந்த முறையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணும். ஓகே சரி, அடுத்தது இது துர்கந்திர பகுதி, இது சென்டர். இது அதாவது சென்டர் பகுதிக்கு அடுத்த பகுதி. இங்க என்னன்னா சுபகிரகங்கள் துர்கந்திர பகுதியில் இருந்தது அப்படின்னா துர்கந்திர பகுதியில இங்கு உள்ளே வரக்கூடிய பகுதியில, அதாவது
இது நார்த் ஈஸ்ட்ல இருந்து உள்ள வந்துட்டு கிழக்கு நோக்கி வெளியே செல்கிறது. திரும்ப சவுத் ஈஸ்ட்ல உள்ள வந்துட்டு தெற்கு நோக்கி வெளியே செல்கிறது. திரும்பவும் தென்மேற்குல இருந்து உள்ள வந்துட்டு மேற்கு நோக்கி வெளியே செல்கிறது. வடமேற்குல இருந்து உள்ள வந்துட்டு திரும்ப வடக்கு நோக்கி வெளியே செல்கிறது. இப்ப இந்த துர்கந்திர பகுதியில இந்த பகுதி உள்ளே வரக்கூடிய பகுதி, இது வெளியே செல்லக்கூடிய பகுதி. இப்ப 4வது நட்சத்திரம் இங்க இருக்குது அப்படின்னா, இங்க 3வது நட்சத்திரம் 5வது நட்சத்திரம் இங்க இருக்கும். இந்த 3வது நட்சத்திரம் உள்ளே வரக்கூடிய பகுதி, 5வது நட்சத்திரம் வெளியே போகக்கூடிய பகுதி. இப்போ ஒரு சுப கிரகம் உள்ளே வரக்கூடிய பகுதியில் இருந்தது அப்படின்னா, நிச்சயமா உங்களை காப்பாற்றுவதற்கு ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். சுப கிரகம் வெளியேறக்கூடிய பகுதி இருக்குதுன்னா, அவர் உங்களுக்கு கொஞ்சம் வெளியிருந்து கொஞ்சம் காப்பாற்றுவாரு, பட் முழுமையாக காப்பாற்ற மாட்டார். ஏன்னா இந்த இடம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பகுதியிலையும் சுபகிரகங்கள் நன்மைய பலமாக இருக்கும். இந்த தம்பா பகுதியிலும் துர்கந்திரா பகுதியிலும் சுபகிரகங்கள் இருந்தா பலமாக இருக்கும். எந்த கிரகம் இருந்தாலும் அசுப கிரகம் இருந்தாலும் பலமா இருக்கும். ஆனா இந்த 2 இடங்கள் சுபகிரகங்கள் அசுபகிரகங்களுடைய பலன் நம்மளை எதிர்பார்க்கும். இது ரொம்ப லேட்டா நடக்கும். இதுனா உடனே நடக்கும். ஓகே. சோ இந்த பகுதியில இருக்கக்கூடிய 3வது நட்சத்திரம் உள்ளே வரும், 5வது நட்சத்திரம் வெளியே போகும். 10வது நட்சத்திரம் உள்ளே வரும், 12வது நட்சத்திரம் வெளியே போகும். 17வது நட்சத்திரம் உள்ளே வரும், 19வது நட்சத்திரம் வெளியே போகும். 24வது நட்சத்திரம் உள்ளே வரும், 26வது நட்சத்திரம் வெளியேறும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளியேறுதுன்னா கூட நமக்கு அரணாக நின்று கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஆனா நமக்கு அரணாக நின்று இருக்குது. ஓகே. சோ இந்த கான்செப்ட்ல இது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நன்மை நடக்குமா, தீமை நடக்குமா, நமக்கு நன்மை செய்வதற்கு வருகிறார்களா, இல்லது நம்மை காப்பாற்றுவதற்கு அரணாக நிற்கிறார்களா, இதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல இப்ப ரோஹி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருந்ததுன்னா திருவாதிரை, பூசம், அஸ்தம், சுவாதி, பூரடம், அபிஜித், உத்திரட்டாதி, அஸ்வினி மற்றும் மத்திய பாக அல்லது துருவந்திர நட்சத்திரங்களாக இதெல்லாம் கருதப்படும். ஓகே. 8 நட்சத்திரங்கள். இதில் ஒரு 8 நட்சத்திரங்கள், இதில் ஒரு 8 நட்சத்திரங்கள், இதில் ஒரு 8 நட்சத்திரங்கள். மொத்தம் 3 8 நட்சத்திரம் 24. கடைசியில் உள்ள 4 நட்சத்திரங்கள் சேர்த்தீங்கன்னா 28 நட்சத்திரங்கள். இதுதான் இந்த அமைப்பு. கோட்டா சக்கரத்தினுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கும். அடுத்தது இது பிரகாரா. பிரகாரா அப்படிங்கிறது மதிர்ச்சுவரை ஒட்டி, கோட்டை சுவர்ல மதிர்ச்சுவரை ஒட்டி இருக்கும் பிரகாரா. இப்போ உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு சேஃப், நீங்க எந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கீங்க அப்படிங்கிறது பிரகாரா இருந்து தெரிஞ்சுக்க. ஏன்னா பிரகாரா பகுதியில் தான் போர் வீரர்களும் போர் தளவாடங்களும் ஆயுதங்களும் வெடிமருந்தும் பாதுகாவலர் எல்லாமே அங்கதான் இருக்கிற அர்த்தம். அது வெளியிலிருந்து வரக்கூடியவங்களோட போர் உள்ள இருக்கவங்கள அல்ல, உள்ள இருக்கவங்களை கண்டுக்காது. வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக அந்த இடத்துல இவங்க நின்றுப்பாங்க. உள்ள இருக்கவங்களை காப்பாற்றுவதற்கு துர்கந்திரா பகுதி, வெளியிருந்து பிரச்சனை வராமல் காப்பாற்றுவதற்கு இந்த பகுதி. ஓகே. சோ இது வந்து ஜென்ம நட்சத்திரம் 2, 6, 9, 13, 16, 20, 23 மற்றும் 27 நட்சத்திரம் கோட்டா சக்கரத்தின் இந்த பகுதியில் இருக்கும். இது பிரகாரா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இப்ப ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பமா இருந்தா இந்த இடத்துல மிருகசீர்ஷம், ஆயில்யம், உத்திரம், விசாகம், மூலம், திருவோணம், புரட்டாதி மற்றும் பரணி இந்த நட்சத்திரங்கள்ல இந்த பிரகாரா பகுதியில் இருக்கிறது அர்த்தம். ஓகே. கடைசியாக பாக்யா. பாக்யாங்கிறது எல்லையே இல்லை. கோட்டைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எல்லை கிடையாது. சோ இந்த பகுதியில இருக்கக்கூடிய கிரகங்கள் இங்க சரியா தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. இதுவும் துர்கந்தா தான் காட்டுது. பாக்யா இது எல்லைக்கு வெளியே, அதாவது கோட்டை மதிச்சுவருக்கு வெளியே. கீழே இருக்கிறேன் ஏன்னா இது வந்து மறைக்குது. ஓகே.
இது பாக்யாங்கிறது கோட்டை மதிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி, வேலிக்கு வெளியே. இதுல இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் தான் அந்நியன், அதாவது விரோதி. நமக்கு அந்நிய தேசத்திலிருந்து, நமக்கு இது அந்த காலத்துல எழுதப்பட்டது, அந்நிய தேசத்திலிருந்து நம்ம சண்டை போட்டு வரவங்கள வெளியே இருப்பாங்க விரோதிகள். அந்த அந்நியன் உள்ள வந்துடக்கூடாது. அதாவது அந்நியன் அப்படிங்கிறது நெகட்டிவ் பிளானட்ஸ். நெகட்டிவ் பிளானட்ஸ் உள்ள வரக்கூடிய நிலைமையில இருந்து உள்ள வந்துருச்சு அப்படின்னா நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். ஓகே, இது ஒரு காவலாளி போல இருந்து காக்க வேண்டும். ஜென்ம நட்சத்திரம் மற்றும் 7, 8, 14, 15, 21, 22 மற்றும் 28 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த பகுதியில. ஜென்ம நட்சத்திரம் ரோகிணியா இருந்ததுன்னா மகம், பூரம், மனுஷம், கேட்டை, அவிட்டம், சதயம் மற்றும் கிருத்திகை ஆகிய இந்த பகுதியில வரும். ஓகே, பிரகாரம் மற்றும் பாகிய பகுதிகள் சூழ்நிலையும் சுற்றுப்புறமும் இருக்கின்றன. இயற்கை அசுபகிரகம் மற்றும் தற்காலிக அசுபகிரகங்கள் பாதகமான சூழ்நிலையை குறிக்கின்றன. இயற்கை அசுபகிரகங்களும் தற்காலிக அசுபகிரகம் இந்த பகுதியில் இருந்தா பாதகமான நிலைமை, நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், சூழ்நிலை குறிக்க. அதுவும் இந்த இது வெளியேறக்கூடிய பகுதியில கிரகம் இயற்கை அசுப கிரகம் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இங்க உள்ளே வர போகக்கூடிய பகுதி இருந்ததுன்னா பிரச்சனை இம்மீட்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இம்மீட்டா உள்ள வர போகுதுன்னு அர்த்தம். பிரச்சனை உள்ளே நோக்கி வருகிறது. இப்ப வெளியேற பகுதி இருந்தா நம்ம விட்டு வெளியே போயிடுச்சு. இது உள்ளே வரக்கூடிய பகுதி இருந்ததுன்னா உள்ள வந்துடுச்சு. நீங்க கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துக்கு போடுங்க. ஓகே, பிரகாரம் இதை வச்சு நம்ம உள்ளே வருதா, சுபகிரகங்கள் உள்ளே வந்தா நன்மை, அசுபகிரகங்கள் வெளியேறினா நன்மை. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக நார்த் ஈஸ்ட்ல 1வது நட்சத்திரம் நம்ம ஜனன நட்சத்திரத்தை போட்டுட்டு 2வது, 3வது, 4வது இப்படி வந்துட்டு இந்த 4 உள்ள இருக்கும். அப்புறம் 5, 6, 7ன்னு 3 வெளியே போயிடும். இதே இந்த ஆர்டர்ல ஜிக்ஜாக்காக நம்மளுடைய ஜனன நட்சத்திரம் இருந்து உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்ட்டு இந்த மாதிரி ஜிக்ஜாக்கா வரும். ஜிக்ஜாக்கா வரதை நம்ம எடுத்துட்டு இதெல்லாமே பாகியா பகுதி, இதெல்லாமே இந்த நட்சத்திரம் எல்லாமே பிரகாரா பகுதி, இது துர்கந்திர பகுதி, இது ஸ்தம்பா பகுதி. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன சார்ட் நமக்கு எழுது, இது மைண்ட்ல இருந்தாலே போதும், சார்ட்ல எழுத வேண்டியதில்ல. ஓகே, இதுக்கப்புறம் இயற்கை அசுபகிரகங்கள் நுழைவு பாதையில் உள்ள நட்சத்திரம் வழியாகவும் அதே நேரத்தில் வெளியேறும் பாதை இயற்கை சுபகிரகங்களும் இருந்துருச்சு அப்படின்னா, இயற்கை அசுபகிரகங்களும் உள்ள வரக்கூடிய பகுதியிலையும் இயற்கை சுபகிரகங்கள் வெளியேறக்கூடிய பகுதியிலையும் இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு ஒரு துர்கபங்கர் யோகத்தை உருவாக்குறது, நமக்கு தோல்வியை குறிக்கிறதுன்னு அர்த்தம். இதே சமயத்துல இயற்கை சுபகிரகங்கள் உள்ள நுழைவு பாதையில் உள்ள வர்ற மாதிரியும் இயற்கை அசுபகிரகங்கள் வெளியேறும் பாதையில் தான் நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்று அர்த்தம். இதுக்கப்புறம் இது பிரத்யோகமாக கோட்டா சுவாமி அப்படின்னு ஒருவர், அடுத்து கோட்டை பாலன் அப்படின்னு ஒருவர். இந்த 2 பேர்த்த நம்ம அப்பாயிண்ட் பண்றோம். இப்ப கோட்டா சுவாமி அப்படின்னா உங்க ஜனன நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியின் அதிபதி கோட்டா சுவாமி ஆகிறார். ஜனன நட்சத்திரம் எங்க ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியின் அதிபதி கோட்டா சுவாமி. இந்த கோட்டா சுவாமிங்கிறது ஸ்தம்பா, அது இயற்கை சுபகிரகமா இருக்கு அசுபகிரகமா இருக்கு, அதை பத்தி கவலை இல்லை. கோட்டா சுவாமி போட்டு போலியா வாங்கியாச்சுன்னா அவரை காப்பாற்றி ஆகணும், அவ்வளவுதான். அது ஸ்தம்பா பகுதியிலையோ அல்லது துர்கந்திரா பகுதியிலையோ இருந்தா சேஃப், நீங்க சேஃபா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப கோட்டை பாலா அப்படிங்கிறத கோட்டை காவலன், கோட்டை காவலன் அர்த்தம். இப்ப கோட்டை பாலா அப்படின்னா அந்த கோட்டையை காக்க வேண்டிய நம்ம துவார பாலகர்கள் படிச்சு பார்ப்போம் கோயில்ல பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வெளியே அந்த கர்ப்பகிரகத்துக்கு வெளியே துவார பாலகர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இது கோட்டை பாலா. இவருடைய போர்ட்போலியோ என்ன, கோட்டைக்குள்ள யாரையும் நுழைவிடாமல் தடுக்க வேண்டியது கோட்டபாலனுடைய கடமை. இந்த கோட்டபாலா இந்த பிரகார பகுதியிலையோ அல்லது பாகியா பகுதியிலோ வெளியே போகிற பகுதியிலோ இருந்துட்டா மிகச்சிறப்பு. கோட்டை
பாதுகாப்பதற்கு காவலன் வெளியே போய் நின்று பாதுகாத்துட்டு இருக்கிறான். நம்ம உள்ள சேஃபா இருக்கலாம். அந்த பாதுகாவலர் உள்ள வந்துட்டாரு, துருவந்திர பகுதிக்குள்ள வந்துட்டாரு, அல்லது ஸ்தம்பா பகுதிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா எதிரி ஈஸியா உள்ள வந்துருவான். எதிரி தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எதிரி தடுப்பதற்கு ஆள் அங்க இருந்தா தான் எதிரிகளால் நமக்கு பிரச்சனை வராமல் தடுக்கப்படும். அவரே உள்ள வந்துட்டாருன்னா எதிரி ஈஸியா உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் இந்த கோட்டா பாலாக்கும் கோட்டா சுவாமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேறுபாடு. இந்த கோட்டா பாலாவை எப்படி எடுக்கிறது, நிர்ணயிக்கிறது, அதுவும் சிறிய கஸ்டமர், சின்ன கஸ்டமர், ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. இது அவக்கட அக்ஷரா அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அதாவது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல, ஜென்ம நட்சத்திர பாலத்துல ஒரு எழுத்து இருக்கும். அந்த எழுத்துல தான் பேர் வைக்கணும்னு ஆதி காலத்துல இருந்து இப்போ அந்த எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம எந்த பேர் வேணா வைக்கிறோம். ஆனா நீங்க நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி அந்த ஜென்ம நட்சத்திர பாதம் என்ன ஒளியை குடிக்கிறதோ அந்த ஒளியில தான் நீங்க எந்த பேர் எடுத்தாலும் அந்த பேர் வந்துடும். இது மறைக்கப்பட்ட உண்மை. உங்களுடைய பேரை நீங்க நடுவுலையோ கடைசியிலையோ ஆரம்பத்திலையோ ஏதோ ஒரு வகையில அந்த ஜென்ம நட்சத்திர அந்த பாதத்திற்குரிய அந்த எழுத்துக்கு பாருங்க, அது உங்க பேர்ல கண்டிப்பாக ஒளிந்திருக்கும். இது சாதாரணமாக பார்க்கலாம். அடுத்தது இதுல ஜாதகனுடைய ஆரம்ப பேரு கட்டப்பையாதி சங்கியா அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஆல்ரெடி நான் அந்த கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கிறேன். கட்டப்பையாதி சங்கியா அப்படின்னா தமிழ் எழுத்துக்களுக்கு உரிய, தமிழ் எழுத்தல்ல சான்ஸ்கிரிட் எழுத்துக்களுக்குரிய எண்கள். நீங்க நியூமராலஜி இங்கிலீஷ்ல போய் பாக்குறீங்க, ஆனா தமிழ்ல நியூமராலஜி அதை விட அருமையான நியூமராலஜி இருக்கு. அழகா பதில் சொல்லலாம். இந்த சான்ஸ்கிரிட் நியூமராலஜி வச்சுதான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பீஜ மந்திரங்களை தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பீஜ மந்திரங்களை தயாரிப்பதற்கு இந்த கட்டப்பையாதி சங்கியா தான். ஒவ்வொரு ராகம்னு எடுத்துட்டீங்கன்னா ராகத்துக்கு ஆரோகண ஸ்வரங்கள் அவரோகண ஸ்வரங்கள் எல்லாம் எழுதுவது எல்லாமே இந்த கட்டப்பையாதி சங்கியா வச்சுதான். 72 மேளகர்த்தாக்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த கட்டப்பையாதி சங்கியா தான் பேஸ். இந்த கட்டப்பையாதி சங்கீதை வச்சுதான் இந்த ராகம்னா இந்த ஆரோகணம் இருக்கணும், இந்த அவரோகணம் இருக்கணும் எழுதுனது எல்லாமே இந்த கட்டப்பையாதி சங்கியா வச்சுதான். இதுலதான் நம்முடைய பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை பின்னாடி அதுக்கு ஒரு இது வச்சிருக்கிற அந்த ஸ்லைட் இருக்கு, அது பார்க்கும்போது டீட்டெயிலா பார்ப்போம். கோட்டா சுவாமி மத்திய பாகம் அல்லது துர்கந்தாவை கடக்கும் போது, அத மத்திய பகுதியான ஸ்தம்பா பகுதியோ அல்லது துர்கந்தராவை கடந்துட்டாருன்னா, மேலும் கோட்டா பாலா பாக்யா அல்லது இந்த பிரகார பாகத்தை கடக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. இது கடந்து உள்ள வந்தா நல்ல பலன், இது கடந்து வெளியே போனா நல்ல பலன். சந்திரன் புதன் சுக்கிரன் போன்ற வேகமான நகரும் கிரகங்கள் கோட்டா சுவாமி அல்லது கோட்டா பாலாவாக மாறி பாதகமான நிலைகள் வழியே சென்றால் அவை வேகமாக நகர்வதால் அதிக தீங்கு செய்யாது. இதுதான் இங்க மெயின். சந்திரன் அது வேகமான கொடுக்கிறோம். சந்திரன் புதன் செவ்வாய் சுக்கிரன் இதெல்லாம் இது கோட்டா பாலாவாகவோ இல்ல கோட்டா சுவாமியாகவோ இருந்து உள்ள வந்துச்சா சீக்கிரம் வெளியே போயிடும். சோ பெரிய தீங்கு இருக்காது. இதே மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களாக இருந்து ராகு கேது சனி குரு இந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கணும், உள்ள வந்து உட்கார்ந்துச்சுன்னா கோட்டா சுவாமியா இருந்து உள்ள இருந்தாலும் நீங்க காக்கப்பட்டீர்கள், கோட்டா பாலவாக இருந்து உள்ள வந்தாலும் நீங்க உங்களுக்கு பிரச்சனை அங்கதான் இருக்கிற அர்த்தம். ஓகே, இதுல சனி கோட்டா சுவாமி இல்ல கோட்டா பாலாவாக இந்த நிலையை மாறினால் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ஏன்னா ரொம்ப அது இயற்கை அசுப கிரகங்கள் வர ரொம்ப லேட்டா நகரக்கூடிய கிரகம். சோ அது ரொம்ப நமக்கு கவலையை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஓகே, இப்ப இதுதான் சார் நம்முடைய அவக்கட சக்கரம் சொல்லக்கூடியது.
ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு எழுத்து கொடுத்துருப்பாங்க. இதை இங்க போட்டுக்கு பாருங்க. அஸ்வினிலிருந்து 4 பாதங்களுக்கு என்னென்ன எழுத்துக்கள். இது வந்து சாதாரணமாவே நம்ம எல்லா பஞ்சாங்கத்திலையும் இருக்கும். எல்லா பஞ்சாங்கத்தையும் நாம நட்சத்திரங்கள், நாம எழுத்துக்கள்னு போட்டுப்பாங்க. அதே தான் இங்க எடுத்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இது தனியா ஒண்ணும் இல்ல, அதேதான். இத அங்க இப்போ 27 நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க, 4 எழுத்த கொடுத்துருப்பாங்க. நான் இது ஒவ்வொரு பாதத்துக்கும் அந்த எழுத்து கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணும் நான் பண்ணல. அதையே தான் இங்க கொஞ்சம் தெளிவா எழுதிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அஸ்வினி சு சே சோ லா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். இந்த எழுத்துக்களுக்கு இந்த பாதங்களுக்கு இந்த எழுத்து நம்மளுடைய இதுல வரணும். அதாவது சு அப்படின்னா சு மட்டும், சு சே சோ. சார் எனக்கு வரவே இல்லை சார் அப்படின்னா, என் பேர் சதீஷ் சார். ஷா அதுவும் சு வர்க்கம், அந்த சா வர்க்கம் தான் அது. சோ இந்த பேர்ல வரும். லா வரல சார், எனக்கு பேர் தனபால், அப்ப இல். சோ ஏதோ ஒரு வகையில இந்த ஒளியானது உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நிறைய இடங்கள்ல நம்ம சோதிச்சு பார்த்துக்கோம். சில இடங்கள்ல பேர் மாத்தி வச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு வீட்டுல பேர் வைக்கும் போது ஒரு பேரோட நிறுத்தப்பாங்க. கூப்பிடுறதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஸ்கூல்ல ஒரு பேர் வச்சிருப்பாங்க, 3வதாக ஒரு பேரும் வச்சிருப்பாங்க. எங்க இதுல சாதாரணமா 3 பேர் வைக்கிறது வழக்கம். அதாவது குலதெய்வத்தின் அடிப்படையில் ஒரு பேரு, பரம்பரையின் அடிப்படையில் ஒரு பேரு, நம்ம இஷ்டமாக ஒரு பேரு. இப்ப மொத்தம் 3 பேர் இருப்போம். சில இடங்கள்ல பெண்கள் திருமணமாகி வேற வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்குன்னு ஒரு பேரை மாத்திடுவாங்க. கோத்திரம் மாற்றும் போது பேரை மாற்றக்கூடிய தன்மை ஆதி காலத்துல இருந்து இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு. எங்க அம்மாக்கெல்லாம் பேரை மாத்திருக்காங்க, பட் அதுக்கப்புறம் எல்லாமே மறந்து விட்டது. சரி, இப்ப இதுல வச்சுட்டு நம்மளுடைய நட்சத்திர பாதத்தின் பேரை நம்ம இதுல தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நான் சொல்ல வந்த அந்த கட்டப்பயாதி சங்கியா. இதை இன்னும் தெளிவாக இன்னொரு பக்கம் எழுதியிருக்கிறேன், இருந்தாலும் இது பாத்துங்க. சூரியன் அ இ உ ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பபல்ஸ் எல்லாமே ஏஇஐஓயு, சாதாரண இங்கிலீஷ் சொல்றது ஏஇஐஓயு. உயிரெழுத்துக்கள் எல்லாமே சூரியன் தான் அதிபதி. உயிரெழுத்துக்கள் எல்லாமே க வர்க்கம், கக்க கக க. இது செவ்வாயுடைய தன்மையுடைய இந்த க வர்க்கம் எல்லாம் கக்கா கங்க இதெல்லாம் செவ்வாய், இதற்கெல்லாம் அதிபதி செவ்வாய். ச வர்க்கம் சச்ச ஜஜ ஞா, இது சுக்கிரனுடைய தன்மை வேண்டும். புதன் டட்ட டட்ட நா, இது புதனுடைய தன்மை வாங்கி. தத்த தத்த நாராயணனுக்கு வரக்கூடிய நா, இந்த நா வேற இந்த நா வேற பாத்துக்க. நாராயணனுக்கு வரக்கூடிய நா, இது குரு. பப்ப பப்ப மா, இது சனி. சந்திரனுக்கு யா ரா லா வா, இதெல்லாம் சந்திரன். ராகுவுக்கு ஷ ஷ ஷ ஹா, இதெல்லாம் ராகு. ஓகே, இத வந்து இங்க தனியா எழுதிக்கிறோம். என் உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அம் அக வரைக்கும் மொத்தம் 15. இது சூரியனுக்கு ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கட்டப்பைய சங்கியில வந்தது, அப்படியே தூக்கி இங்க வச்சிருக்கிற வரும் அவசரத்துல இது முழுமையாக நான் எடுத்துல அப்படியே கட் பண்ணி எடுத்து விட்டு வச்சிட்டேன். கட்டப்பைய சங்கிய இதுல இருந்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து க வர்க்கம் செவ்வாய், கக்கா ககங்க. சுக்கிரன் சச்ச ஜஜ ஞ, புதன் டட்ட டட்ட ந, குரு தத்த தத்த ந, சனி பப்ப பப்ப ம, சந்திரன் ய ர ழ வ, ராகு ஷ ஷ ஹ ஷ. இதெல்லாமே நம்மளுடைய எழுத்துக்களுடைய ஆரம்ப எழுத்து. உங்களுடைய எழுத்துன்னு ஆரம்ப எழுத்து எதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த கிரகம் உங்களுக்கு கோட்ட பாலவா வந்துருவாரு. அவ்வளவுதான், சிம்பிள்.
உங்க ஆரம்ப எழுத்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த எழுத்து தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். இது தெரியாத பட்சம் இது பிரகாரம் வைக்கிறதுக்கு வழியே இல்லை சார். இப்ப என்னுடைய பேரு வெங்கடேஸ்வரன். நான் ஆயில்யம் 3ஆம் பாதம். இது டே அப்படிங்கிற எழுத்து வருது. 3ஆம் பாதம் டே. சோ என்னுடைய பேர்ல வெங்கடே அப்படின்னு வந்துருச்சா? இந்த டே வந்துருச்சா உள்ள? சோ வெங்கடேஸ்வரன். அப்படி ஏதாவது ஒரு எழுத்து நிச்சயமாக இந்த எழுத்து உங்களுடைய பேருக்குள்ள வரும். இதுதான் உண்மை, மறைக்கப்பட்ட உண்மை. சில பேர் புதுமையாக பேர் வைக்கணும்னு மாத்தி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. சாதாரணமாக எல்லாத்துக்கும் இந்த பேர், இந்த எழுத்துக்கள் உள்ள வந்துடும். அவங்களுடைய நட்சத்திர பாதங்கள் எடுத்து பாருங்க. இந்த எழுத்துங்கிறது உங்களுடைய பேர்ல ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடும். ஓகே, சரி. இந்த கட்டப்பயல் சங்கீத இதை வச்சுதான் தமிழ் எழுத்துக்களுடைய நம்பர்கள் எடுத்திருப்பாங்க. இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது முழுக்க 0 தான். சூரியனுக்கு முழுக்க 0 தான். இதை கிடையாது, மதிப்பே கிடையாது. 0 மதிப்பு தான். இந்த க 1, இக்க 2, க 3, இக 4, க 5, ச 6, இச்ச 7, ஜ 8, இஜ 9, ஞ 10. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இது. அதுக்கப்புறம் டட்ட டட்டானா இது 5, இது 6ல இருந்து 10 வரைக்கும் தத்த தத்தானா. அதுக்கப்புறம் சனியுடைய பப்பா பப்பமா ஒரு இது. அதுக்கப்புறம் சந்திரனுடைய ஏராளவா 4. அதுக்கப்புறம் ராகுடையது சாஷா சாகா, இது ஒரு 4. இந்த எழுத்துக்களை வச்சுட்டு உங்களுடைய நியூமராலஜி அழகா கொண்டு போயிடலாம். இதுதான் உங்க நியூமராலஜி. இந்த நியூமராலஜி பிரகாரம் வேலை செய்யுங்க தாராளமா சொல்லணும். இத க ட ப ய, இதுதான் கட்டப்பயாதி சங்கியா. வேற ஒண்ணும் கிடையாது. கட்டப்பயா சங்கியா பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. இந்த கசட தவறுல காசா ஒரே இதுல இருக்கும், 10 நம்பரா வந்துடும். கட்டப்பையாதி சங்கியான எண்கள், அந்த எழுத்துக்குரிய எண்கள். அந்த எண்கள்ல காவும் சாவும் சேர்ந்தீங்கன்னா 1 இருந்து 10 வரைக்கும் கொடுத்துரும். இந்த டாவும் தாவும் சேர்ந்து 1 இருந்து 10 வரைக்கும் இருக்கும். இந்த பா தனியா கொடுக்கும், யா தனியா கொடுக்கும், ராகு தனியா கொடுக்கும். இதுதான் இங்க என்ன சொல்றோம், க ட ப ய, இந்த கட்டப்பய சங்கியான எண்கள். சோ இந்த கட்டப்பய சங்கியா இதுல கொடுக்கும். இதுல வச்சுதான் நிறைய பீஜ மந்திரங்களும் ஸ்வரங்களும் எல்லாமே பழைய காலத்து இது எல்லாமே வெண்பா புரட்பா அப்படின்னு நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த சங்கியா பிரகாரம் தான் வரும். திசையை பொறுத்து பிரிவு. இப்ப அந்த கோட்டை பாலாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பார்த்தோம். இப்ப திசையை பொறுத்து பிரிவு. இந்த 28 நட்சத்திரங்களும் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில தொடங்கி 8 திசைகளாக பிரிக்கப்பட்டு கடிகார திசையில அப்படியே வருது, சுற்றி வருகிறது. அது எப்படின்னா வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு மற்றும் வடக்கு என்ற முறையில் இயக்கப்படுகிறது. கொஞ்சம் வேகமா போறேன், டைம் முடிய போது. நிறைய எக்ஸாம்பிள் காட்ட வேண்டியிருக்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்டா படிச்சிடுறேன். நீங்க இதை திரும்பி நீங்க இதுல வரும்போது பாத்துக்கலாம், வீடியோ வரும்போது பாத்துக்கலாம். கோட்டை சக்கரத்தில் நட்சத்திர வரிசையில் ஜென்ம நட்சத்திரம் ஒவ்வொரு பாம்பின் வளைந்த இயக்கத்தை போல இட வேண்டும். அதை உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே வளைஞ்சு போற மாதிரி இட வேண்டும். கோட்டை போலவே பாம்பு 8வது வீடு காலபுருஷ ராசியின் தொடர்புடையது என்பதை நினைவில் கொள்வது. இது கோட்டை சக்கரத்தில் பெயர் மற்றும் நட்சத்திரமாற்றுக்கு இடையேயான மற்றொரு உறவை ஏற்படுத்துகிறது. உங்க பெயருக்கும் நட்சத்திரக்கும் இடையான மற்றொரு உறவை ஏற்படுத்துகிறது. ஓகே, இப்ப இது எல்லாமே இப்ப நான் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த எக்ஸ் அப்படின்னு இருக்கிறது உள்ளே வரக்கூடிய பகுதி. இதுல இருந்து இது உள்ள வரும், இதுல இருந்து இது உள்ள வரும், இதுல இருந்து இது உள்ள வரும், இதுல இருந்து உள்ள வரும். இதன் பிரகாரம் வெளியே போகும், இது வெளியே போகும், இது வெளியே போகும், இது வெளியே போகும். இதை தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்தெந்த இப்ப நட்சத்திரம் வரிசையா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் போட்ட வரிசையா போட்டீங்கன்னா இன்னைக்கு கோச்சாரத்துல எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் இருக்கோ அதன் அடிப்படையில் போட்டீங்கன்னா உள்ள வருதா வெளியே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த முறை. பொதுவாக கோட்டத்துக்கும் 8வது வீட்டில் அனைத்து முக்கிய காரணத்துக்கும் ஒரு போரின் முடிவு, உடல் சௌகரியம், அழிவு மற்றும் உடலின் முடிவு ஆய்வு செய்ய உபயோகப்படுகிறது. கோட்டை சக்கரத்தில் கோட்டை சக்கரம் ஸ்தம்பா உட்புற பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் வழியாக இயற்கை அசுப கிரகங்கள்
செல்லும் போது ஜாதகர் மோசமான உடல்நிதியாக பாதிக்கப்படுகிற அல்லது காயம் அல்லது நோய் அல்லது மரணம். இப்ப ஸ்தம்பா பகுதியில ஒரு அசுப கிரகங்கள் 2க்கும் 3க்கும் மேற்பட்ட அசுப கிரகங்கள் டிராவல் பண்ணிச்சா உங்க உடல்நிலை பாதிக்கப்படும். அது எப்ப வெளியே போகுதோ அது வரைக்கும் பாதிப்பு இருக்கும் உதாரணமா சொல்றேன். இயற்கை அசுபகிரகங்கள் நுழைவாயின் போக்கில் உள்ள நட்சத்திரங்கள் வழியாகும். அதே இயற்கை சுபகிரகங்கள் வெளியேறும் பாதையில் செல்லும் போது போரில் ஜாதகரின் முயற்சி தோல்வி அடையும். சுபகிரகங்கள் வெளியேறக்கூடிய தன்மையிலும் அசுபகிரகங்கள் உள்ள வரக்கூடிய தன்மை இருந்தா நீங்க தோற்று போவதற்கு ரெடியாங்க. ஓகே. அதே சமயம் இயற்கை சுபங்கள் உள்ளே வரக்கூடிய பகுதி நுழைவாயில் உள்ள நட்சத்திரங்கள் வழியாக உள்ளே வரக்கூடிய பகுதியிலும் இயற்கை அசுபகிரகங்கள் வெளியேறும் நட்சத்திரங்கள் வழியாக வெளியேறும் பகுதியிலும் இருந்ததுன்னா நம்ம வெற்றி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். ஓகே. இது எப்படிங்கிறத பின்ன பார்ப்போம். இந்த கோட்டா சுவாமி மத்திய பாகம் அல்லது துர்கந்திராவை கடக்கும் போது அந்த மத்திய பாகம் துர்கந்திராவை கடந்து உள்ளே வரும்போது அதை நான் கொஞ்சம் எழுத விட்டேன். உள்ளே வரும்போது மிக சிறந்த பலன். உங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு வந்துட்டார், தெய்வம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அது அசுப கிரகமா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது உள்ள வருதுன்னா நல்லது. கோட்டா சுவாமி உள்ள வந்தா நன்மை. இந்த கோட்டை பாலா இந்த பிரகரா அடுத்து பாகியாவில் இருந்தா நல்ல பலன். வெளியே இருக்கணும், கோட்டை பாலா வெளியே இருக்கணும், நல்ல பலன். கோட்டா சுவாமி வெளியே போய் கோட்டை பாலா உள்ள வந்துட்டான்னா அது கெடுதல். வழக்கமாக உட்புற பகுதி மற்றும் நுழைவு பாதையில் அசுபகிரகங்களின் கோச்சாரம் உள்ளது நேரத்தில் அதே நேரத்தில் வெளிப்பகுதி மற்றும் துர்கந்திர பகுதியை தாண்டி வெளியேறும் பாதையில் உள்ள சுபகிரகங்கள் கோட்டை அழித்த நிலையாகும். துர்கந்திரா பகுதியை தாண்டி ஒரு சுபகிரகம் போயிடுச்சுன்னா அந்த தாக்கம் சென்டர் கிடையாது. அசுபகிரகம் துர்கந்திரா பகுதி வந்துட்டு உள்ள வர்ற மாதிரி நிலைமையில் இருந்துருச்சு அப்படின்னா இது கோட்டை முழுவதுமாக அழிந்து விட்டது என்று அர்த்தம். ஓகே. கோட்டா சக்கரம் உள்ள கிரகங்கள் கோச்சாரத்தில் உருவான இந்த யோகமும் சாதகமற்ற தசையும் அவருடைய தசாபுக்தியும் சேர்த்துக்கணும். ஒரே நேரத்தில் இயங்கலாம் ஜாதகரின் தோல்வி அல்லது இறப்பை குறிக்கிறது. ஓகே. இப்ப ஏன் சனி கிரகத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா ஒரு நட்சத்திரத்துல குறைந்தபட்சம் 1 வருட காலம் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துல சனி கிரகம் டிராவல் பண்ணும்போது குறைந்தபட்சம் 1 வருட காலம் இருக்கு. அதிகமாகவே தான் இருக்கும். அதை விட சில சமயம் அதே நட்சத்திரம் வக்கரம் அடைஞ்சு திரும்ப வக்கர நிவர்த்தியாகி அந்த ஒரு 4 மாதங்கள் அதிகமாகும் என்பது அப்புறம் அடுத்த நட்சத்திரத்துக்கு போகும்போது அது ஃபாஸ்ட்ல ஓடிடும். சில சமயங்கள்ல 1 வருடம் இருக்கும், சில சமயங்கள்ல 1.25 வருடம் கூட இருக்கும். இன்னொரு நட்சத்திரத்துல 7 மாதங்கள் கூட 7-8 மாதங்கள் கூட இருக்கும், ஃபாஸ்ட்ல ஓடிடும். சோ சனி எப்படி குறைந்தபட்சம் 7-8 மாதம் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துல. சோ அதனுடைய போக்குதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா போகும். ஏன்னா கொடிய பகை கிரகமான சனி பிளஸ் செவ்வாய் ரெண்டும் நம்ம கணக்குல இருக்கோம். ராகு கேதுவை நம்ம எடுக்கிறோம், ஆனா சனிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நிதானமாக ஒரு நட்சத்திரத்திலிருந்து பயணப்படக்கூடிய கிரகம். சனி கிரகம் அனைத்து உயிரினும் கர்மகாரகர் என்று அனைவரும் தெரிந்த உண்மை. ஒருவரின் தொழில் அல்லது கர்மாவின் ஒரு முக்கிய பகுதி. இருப்பினும் சனி மட்டுமே தொழில் வாழ்க்கைக்கு பொறுப்பல்ல. சூரியன், புதன், குரு மற்றும் 10ஆம் பாவத்தின் காரத்துவங்கள் வகிக்கின்றன. சூரியன், புதன், குரு எல்லாமே 10ஆம் பாவத்தோட அதாவது தொழிலுக்கு இதுவும் காரகர் அமைகின்ற. ஆயினும் கூட சனியும் அதனுடன் சம்பந்தப்பட்ட கிரகம் ஒருவரின் தொழில் பாதையை தீர்மானிக்கின்றன. ஏன்னா கர்மகாரகன். எங்க ஃபாதர் கிட்டத்தட்ட 1980 ஒரு புக்கு, 1980 1982 1983 கர்மகாரகன் சனி ஒரு புக்கு எழுதியிருந்தார். ஆக்சுவலி அதுக்கு முதல்ல நிறைய புக் எழுதிருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய புக் எழுதிருக்காரு. ஆனா இந்த கர்மகாரன் சனிங்கிற புக் எழுதுறதுதான் அவருக்கு நிறைய ஒரு பேரே வந்தது. அந்த புக்கை பார்த்துட்டு நிறைய விற்பனையான புக்கும் அதுதான் நல்லா இருந்தது. இப்ப அந்த புக்கு மார்க்கெட்ல இருக்கான்னு தெரியல. பட் இந்த கர்மகாரகன் சனி, இந்த கர்மகாரகன் சனின்னா இந்த கர்மகாரனை வச்சுட்டு தொழிலை எப்படி நிர்ணயம் பண்ணலாம்? சனியை மட்டும் வச்சுட்டு எப்படி இந்த நம்ம நாடி முறையில சனியை மட்டும்தான் வச்சுட்டு தொழிலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. நாடியில சனி எந்த ராசியில இருக்கிறாரு, யாரோட நின்றுக்கிறாரு, அது என்ன ராசி, அதாவது தாது மூலம் ஜீவன்ல அது எந்த ராசி, அது ஒரு ராசியை 3ஆக பிரித்து தாதுல மூலம் தாதுல ஜீவன் இந்த மாதிரி கான்செப்ட்ல வச்சுட்டு
சனியை மட்டும் வச்சுட்டு பலன் சொல்லக்கூடிய முறை நாடி முறையில. சோ இங்கே அதைத்தான் சொல்ல வர்றாங்க. சனி மெயினா சனியை மட்டும் வச்சுட்டு தொழில என்ன பிரச்சனை தீர்மானிக்கலாம். மெதுவாக நகரும் மற்றும் இயற்கை பவரா இருப்பதால் சனியின் தொழில் பின்னடைவை வெளிப்படுத்த முடியும். அது இடமாற்றம், பதவியிறக்கம், வேலை வாய்ப்பு, பணி நீக்கம் அல்லது உயர் அதிகாரியின் கோபம் இது போன்ற விரும்பத்தகாதவை சுட்டிக்காட்டும் திறன் சனிக்கு உண்டு. கோட்டா சக்கரத்தின் வெவ்வேறு பகுதிகளில் சனியின் கோச்சாரம் இந்த விரும்பத்தகாத சூழ்நிலையை விவரிக்கிறது. எந்த பகுதி இருக்குது நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறது அதை விட தெரிவிக்கலாம். நுழைவு பாதையில், அதாவது ஒவ்வொரு இதுக்குன்னு சொல்லுவாங்க அடிச்சல் திசைன்னு சொல்லுவாங்க. மெயின் திசைங்கிறது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. அடிச்சல் திசைங்கிறது வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இந்த அடிச்சல் திசையில அதுதான் நுழைவு பாதை. இந்த நுழைப்பாதையில் சனி அல்லது வேற ஏதேனும் அசுப கிரகம் வேலையை மாற்றவோ அல்லது நிறுத்தவோ வழிவகுக்காது என்பதை நினைவில் கொள்ளுக. இந்த நுழைப்பாதை ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னா, நுழைப்பாதை எட்ஜில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது வேலை மாற்றவோ வேலையை நிறுத்தவோ வழிவகுக்காது. ஏன்னா அது உள்ள வரதுக்கும் டைம் ஆகும். இதுடன் ஜாதகின் நடப்பு தசை மற்றும் புக்திகளும் நினைவில் கொள்ள வேண்டும். தசாபுக்தி சாதகமாக இருந்து கோச்சாரத்தில் கோட்டா சக்கரத்தின் நுழைப்பாதை வழியாக சனியின் பயணம் செய்கிறது என்றால் தீய விடுகிற ஒரு சிறிய தாக்கம் மட்டுமே உணரப்படும். சனி இந்த நுழைப்பாதை வழியா உள்ள வர்ற மாதிரி இருந்ததுன்னா, உள்ள வந்துருச்சு, துர்கந்தர பகுதி தாண்டி வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இடைஞ்சல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல நமக்கு நம்மளுடைய தசாபுக்தியிலும் மோசமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த பலனை சொல்லலாம். இல்ல தசாபுக்தி சாதகம் வந்தா ஒரு சின்ன செட்பேக், அல்லது கோச்சாரம் நல்லா இருக்கு, அதாவது சனி வெளியேற பகுதியில் இருக்கு, துர்கந்தா பகுதி தாண்டி வெளியே பிரகாரம் தாண்டி வெளியே போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம இந்த இது தசாபுக்தி மோசமா இருக்கு அப்படின்னா இந்த டைம் கூட நீங்க தப்பிச்சிருவீங்க, சின்ன பிரச்சனையோட தப்பிச்சிருவீங்க. சோ இதை நம்ம இது ரெண்டையும் நினைச்சு சொல்லும் போது ஒரு தெளிவான பலனை சொல்லலாம். தசாபுக்தி சாதகமாக கலந்திருந்தால் வெறும் கோச்சாரத்தில் சனி கோட்டா சக்கரத்தில் நுழைவு பாதையில் இருந்தால் தொழில்முறை வாழ்க்கை நல்ல மற்றும் கெட்ட முடிவு தீய கலவை ஏற்படும். ஒரு ரெண்டுமே சாதகமா இருந்து ஒண்ணு சாதகம் வந்து ஒண்ணு பாதகமா இருந்தா ஒரு கலவையான முடிவு வரும். தசாபுக்தி இரண்டும் சாதகம் இல்லை என்றாலும் மேலும் கோட்டா சக்கரத்தில் நுழைவாயின் சனி நகர்கிறது என்றால் அது பெரிய தொழில்முறை பின்னடைவை நிச்சயமாக ஏற்படும். தசாபுக்தி மோசமா இருந்து சனி உள்ள வரக்கூடிய பகுதி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிச்சயமாக தொழில ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். சனி மட்டும் தனியாக கோட்டா சக்கரத்தின் நுழைப்பாதையில் இருந்து கோட்டா சக்கரின் அதே பிற நுழைப்பாதையில் இருக்க சுபகிரகங்கள், குறிப்பாக குரு மற்றும் சுக்கிரன் ஒரே நேரத்தில் இருந்தால் ஒருவரின் தொழில் வாழ்க்கை பாதிப்பு ஏற்படாது. சனி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் நுழைவாயில ஒரு சுபகிரகம் வந்துட்டு இருக்குன்னா இன்னும் பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது. ஒரே நேரத்தில் இருந்தால் ஒருவன் தொழில் வாழ்க்கை பாதிப்பு ஏற்படாது. எந்த ஒரு நட்சத்திரத்தையும் சனி கடக்கும் ஆண்டுகள் பொதுவாக தொழில் வாழ்க்கையை பாதிக்கின்றன. அது ஜாதகத்தின் வலிமையை சார்ந்தது. ஓகே, சாதாரணமாகவே சனியை 3 ரவுண்டு, நம்ம ஜனன சனியே கோச்சார சனி 3 முறை தொடும் ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும். முதல் முறை தொடும் போது 28, 29 வயசு இருக்கும். அப்ப நிச்சயமாக தொழில ஒரு இடைஞ்சல்கள், சனி மோசமான நிலைமை இருந்தாலும் சரி, சனி ஒரே இதுல ஒரு அமிர்த கடிகையில இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. பாக்கி எங்க இருந்தாலும் அது ஒரு செட்பேக்கை கொடுக்கத்தான் செய்யும். அமிர்த கடிகை இருந்தா மட்டும் தப்பிச்சிடும். இது அஷ்டவர்க்கத்துல பார்க்கும்போது சனி தன்னுடைய கட்சியத்துல அதிகமான பரல் வாங்கி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சோ இது அந்த எல்லா வகையிலும் பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு படத்தை நிர்ணயம் பண்ண முடியும். சனியை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் பிரச்சனை வரும்னா இல்ல சார் அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் வந்துருப்பாங்க. ஏன்னா அவரு பிறந்தப்ப சனி அமிர்த கடிகையில் இருந்துக்கலாம். ஓகே, சோ இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை ஒரு கோச்சார கிரகம் கடக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைக்குமானா கிடைக்காது. அவங்களுடைய பிறக்கும் போது அது எந்த மாதிரி நிலைமையில இருந்துக்குது, வரக்கூடிய கிரகம் எந்த மாதிரி நிலைமையில இருக்குது, இது நல்ல பலம் பொருந்திய கிரகம் வருகிறதா அல்ல பலம் இழந்து வருகிறதா, அது பார்த்தா உச்சமான கிரகம் தான் வரும், உச்சமான ராசிக்கு வருது, இருந்தாலும் அஷ்டவர்க்கத்தை அதுக்கு பலம் இல்லாம இருக்கும். ஆனா அப்ப என்ன இருக்கும், ஆகா நான் எனக்கு பெரிய சப்போர்ட் வந்துருக்கு, அந்த சப்போர்ட் 0 ஆயிடும். ஏன், அது அஷ்டவர்க்கத்துல பலம் இல்லை. அதுக்கு
ஆனா பார்க்கும்போது ஆளு பெரிய ஆள் தான், சப்போர்ட் வர்றாரு. ஆனா அந்த சப்போர்ட் கொடுத்து பிரயோஜனம் 0 ஆயிடும். இது அந்த கிரகத்தினுடைய பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அஷ்டவர்க்க பலம் பார்க்கணும், இந்த கட்சிய பலம் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இது 3 வகையான பிரிக்கலாம். ஜனன ஜாதகத்தின் வலிமையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜனன ஜாதகத்துல கிரகம் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்குது. இப்ப எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் தீமையே செய்யும். இப்ப செவ்வாய் கிரகமே நான் பிறக்கும் போது ஒரு அமிர்த கடிகள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு செவ்வாய் தீமையே செய்யாது. நான் எந்த போருக்கு போனாலும், எந்த காம்படிஷன் போனாலும், எதுல போனாலும் ஜெயிச்சுட்டு வருவேன். ஏன்னா செவ்வாய் வெற்றியை கொடுக்கிறார். அது உள்ள வரக்கூடிய பகுதியா வெளியே போறக்கூடிய பகுதி கிடையாது. உள்ள வரக்கூடிய பகுதி இருந்தா ஈஸியா வெற்றி அடைவேன். வெளியே போறக்கூடிய இருந்தா எனக்கு கொஞ்சம் வெற்றி அடைறதுக்கு ஒரு டைம் ஆகும். அவ்வளவுதான் வித்தியாசம், ஒன்றும் இல்லை. அது எந்த வகையில அமர்ந்திருக்கு, எந்த வகையில பலம் பெற்று இருக்கிறது. அந்த பலங்கிறது நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்கும்போது பீச்சஸ் படம், சேத்தர்ஸ் படம் பார்ப்போம் எல்லாருமே. அதாவது விதையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிலமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருந்தா தெளிவான ஒரு பலனை சொல்ல முடியும். ஒரு கட்டாந்தரை நல்ல அருமையான விதை ஒரு கண்டு மண்ணு நிறைஞ்ச இருக்கிற பூமியில போட்டு விதைச்சாங்கன்னா அது பெருசா பலனை கொடுக்காது. ஒரு மோசமான விதை நல்ல ஒரு பூமியில கொண்டு விதைச்சாலும் பெரிய பலன் கிடைக்காது. அப்ப விதையும் நன்றாக இருந்து நிலமும் நன்றாக இருந்ததுன்னா உங்களுக்கு பலன் அருமையாக இருக்கும். விதையும் மோசமாக இருந்து நிலமும் மோசமாக இருந்தா பலனை எதிர்பார்க்க முடியாது. இது எப்படி கண்டுபிடிக்குன்னா நம்முடைய பாவ பலம் எல்லாத்துக்கும் பார்க்க தெரியணும். ஒவ்வொரு பாவமும் எந்த அளவுக்கு பலம் பொருந்தி இருக்கிறது. இது ஜெய்மினி முறையில பாவ பலம்னு இருக்கும். இப்போ ஒரு கிரகம் ஒரு ராசியில உச்சமான கிரகம் ஒரு ராசியில உட்கார்ந்து இருந்தா கூட அந்த பாவம் பலம் பெறவில்லை என்றால் உச்சமான கிரகம் பலத்தை கொடுக்காது. இதே கட்சியத்துல அதைத்தான் சொல்றோம். ஒரு உச்சமான கிரகம் ஒரு கட்சியத்துல போய் உட்கார்ந்து இருக்குது. ஆனா அந்த கட்சி என்பது அதுக்கு பலம் தரலைன்னா அந்த கிரகம் பலன் தராது அப்படின்னு கட்சத்து. சோ இதெல்லாம் கொஞ்சம் கம்பேரிசன் பார்த்துக்கணும். ஏன்னா ஜோதிடங்கிறது ஒரே ஒரு ரூட்ல மட்டும் போனோம்னா பலன் சொல்வது கொஞ்சம் கஷ்டம். எளிமையா பலன் சொல்வதற்கு இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்லது. அடுத்ததுப்புறம் செயல்படும் தசா. இப்ப ரன்னிங்ல என்ன தசா இருக்கு, நமக்கு எந்த தசா நடக்கிறது, எந்த பாவாதிபதி, ஒரு பலம் புரிந்திய பாவத்தின் அதிபதி தசை நடக்குதா, மிகச் சிறப்பு. பலம் இழந்த பாவத்தின் அதிபதி தசை நடக்குதா, கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் எந்த கிரகம் எதுன்னு பார்த்துக்கலாம். இப்ப 6ஆம் பாவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இது 6ஆம் அதிபதி ரொம்ப கஷ்டம் இல்ல சார். இப்பதான் இந்த டைம்ல எல்லாம் பதவி ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சு. ஏன்னா 6ஆம் பாவ அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா, 6ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தா, 6ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா அவருடைய பீரியட்ல மேல 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 வேலையில சேவை மேல 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 போயிட்டே இருப்பாங்க. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பாவபலம், கிரகபலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு சாட்டுக்கு நம்ம கரெக்டான பலன் சொல்லணும். அடுத்து கோச்சாரம். கோச்சாரத்துல கிரகம், இந்த கோச்சாரம் தான் நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த கோட்டா சக்கரத்துல தசா மற்றும் புக்திகள் அதிபதி கோட்டா சக்கரத்தில் தீங்கு உடைக்கும் பலன்களை தருகிறார்கள். அதாவது வெளியேறும் பாதைகள் சுபர்கள் மற்றும் நுழைப்பாதைகள் அசுபர்கள் இருந்தால் தசா புக்தின் அதிபதிகள் கோட்டா சக்கரத்தில் தீங்கு உடைக்கும் பலன்களை தருகிறார்கள். சிக்கலின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும். தசா புக்தி மோசமாக இருந்து கோச்சாரத்தில் உள்ள ஒரு பகை கிரகங்கள் வந்துட்டு இருந்தா தீங்கு உடைக்கும் தன்மை இருக்கும். அதையும் ஆட் பண்ணிக்கணும். கோட்டா சுவாமி பிறந்த நேரத்தில் சந்திரன் உள்ள ராசி அதிபதி கோட்டா சுவாமி, கோட்டை நிறைவர் என்று அழைக்கப்படுகிறார். கோட்டா சக்கரத்தை கோட்டா சுவாமி மத்திய அல்லது துர்கந்திராவில் இருக்க வேண்டும். இருந்தால் அந்த ஜாதகம் காப்பாற்றப்படும். கோட்டை பாலர் இவர் வெளிப்புற பாகியா பகுதி இருக்க வேண்டும். குறிப்பாக உடல்நலுக்காக கோட்டைக்கும் கோட்டை சுவாமி மற்றும் எல்லை பாடன் காவல் இருப்பது மிக மிக முக்கியம், தர்க்க ரீதியானது. அப்பதான் கோட்டை பாதுகாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சந்திரன், புதன் அல்லது சுக்கரன் கோட்டா சுவாமி அல்லது கோட்டை பாலனாக இருந்தா அது விரும்பத்தகாத நிலையை கடந்து சென்றால் அவை விரைந்து செல்லும் இயக்கத்தின் காரணமாக கோட்டாவை நீண்ட காலத்திற்கு தீங்கு செய்யாது. ஆனால் சனி கோட்டா சுவாமியினால் கோட்டா பாலாவாக இருந்து விரும்பத்தகாத நிலை கடந்து சென்றால் ஆபத்தான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இப்ப சனி நுழையும் போது என்னென்ன பலன் சொல்றது கொஞ்சம் வேகமா போயிடலாம். இன்னும் டைம் ரொம்ப கம்மியா இருக்குது.
சனி கோட்டத்துக்கு நுழைவு பாதை வழியாக செல்லும் போது எந்தெந்த வகையான தீங்கு அளிக்கக்கூடும். இப்ப வடகிழக்கு மூலையிலிருந்து உங்க ஜென்ம நட்சத்திரத்துல 3 நட்சத்திரம் ஒரு கடந்து உள்ள வருது இல்ல, அப்போ சனியின் கோச்சாரம் என்ன தரும்னா மனவேதனை. அதுதான் நம்ம சொல்லுவோம். நம்ம ஜென்ம நட்சத்திரம் கடந்து வரும்போது 7.5 சனின்னு சொல்லுவோம். இந்த 7.5 சனி காலத்துல என்ன நடக்கும்? சனி ஜென்ம நட்சத்திரம் இருக்கும்போதும் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஜென்ம சனின்னு சொல்றது. வடகிழக்கு நுழைப்பாதையிலிருந்து சனியின் கோச்சாரம் மனவேதனை, திருப்தியற்ற செயல்திறன், புதிய திட்டத்தில் தோல்வி, அவமானம் மற்றும் நிதி பற்றாக்குறை ஆகியவற்றை அளிக்கிறது. இது எல்லாமே தென்கிழக்கு பகுதி, அதாவது இந்த சைட்ல இருந்து சவுத் ஈஸ்ட்ல இருந்து உள்ளே வரக்கூடிய அந்த 3 இதுலயும் சனியின் கோச்சாரம் உள்ளே நோக்கி வரக்கூடிய பயணத்துல சிக்கலான பணியிடத்தையும், அதாவது அந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப சிக்கலான டைம்ல போய் மாட்டிக்குவோம். சிக்கலான பணியிடத்தையும், விரும்பத்தகாத இடமாற்றத்தையும், நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்காது, விரும்பத்தகாத இடமாற்றத்தையும், வேலையிலிருந்து நீக்குவதற்கான பயத்தையும், ஏற்றத்தாழ்வுகளையும் ஜாதகருக்கு மற்றும் தொழில் வாழ்க்கையும் தருகிறது. இது முழுக்க முழுக்க தொழில், அதாவது வேலையும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தென்கிழக்கு திசையிலிருந்து வருகிறது. தென்மேற்கு திசை நுழைவாயில சனியின் கோச்சாரம் வர்த்தகம், குறைந்த வர்த்தகம், பெருசா சேல்ஸ் ஆகாது, குறைந்த விற்பனை, நம்ம கூட வேலை செய்யறவங்க யாருக்குமே அனுபவம் இல்லாத நம்ம தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட வேண்டும். அந்த மாதிரி நபர்களின் பணிபுரிதல் மற்றும் வணிக கூட்டம் பிரிதல் ஆகியவற்றை கொண்டு வருது. இதுவும் வணிகத்தை சார்ந்துதான் இருக்கும். வடமேற்கு மூலை நுழைவாயில் சனியின் கோச்சாரம் இது, அதாவது கடைசி 3 இது சனியின் கோச்சாரம் வேலை செய்யும் முறை, முதலாளிகளோட வேறுபாடுகள், பதட்டம், பதவியிலிருந்து திடீர் வீழ்ச்சி ஆகியவற்றை உருவாக்குகிறது. இது தெரிஞ்சு. அடுத்தது கோட்டைக்கு வெளியே, பாகியா கோட்டைக்கு வெளியே நுழைவாயில்ல கோச்சாரம் சனி இருந்துருச்சு, கோட்டைக்கு வெளியே, பாகியாக்கு கோட்டைக்கு வெளியே வெளியேறக்கூடிய பகுதியில சனி இருந்துச்சு அப்படின்னா அந்த கோச்சாரத்துல என்னன்னா அறியப்படாத ஆதாரங்கள் மற்றும் அந்நியர்கள், பெயரிடப்படாத விமர்சகர்கள், புதிய தரக்கட்டுப்பாடு, மேலாளர்கள், ஆய்வாளர்கள், விஜிலன்ஸ் பிரிவினர்கள், அதாவது இதுல சொல்றதுன்னா பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்க, நம்முடைய ஒற்றர்கள் நமக்கு சரியான ஒரு இதை கொண்டு வரலைன்னா அவர்கள் காரணமாக நமக்கு அசௌகரியத்தையும் துயரத்தையும் காட்டுகிறது. பிரகார நுழைவாயிலின் வழியாக சனியின் கோச்சாரம் பாகியா இருந்து பிரகாரக்கு உள்ள வந்துட்டாரு. அடுத்தது பாகியா இருந்தாரு, அடுத்து உள்ள வர்றாரு. சனியா கோச்சாரம் கடுமையான ஆயுதம் ஏந்திய போட்டியாளர்கள், ஏன்னா அந்த பகுதி முழுக்க சோல்ஜர்ஸ், ஆயுதங்கள் கிடங்குகள், அந்த பகுதி கடுமையான மற்றும் ஆயுதம் ஏந்திய போட்டியாளர்கள், நமக்கு ஒரு பயங்கரமான போட்டியாளர்கள், பொறாமை கொண்ட சக பணியாளர்கள் மற்றும் காலை வாரிவிடும் மனிதர்களால் வரும் சிக்கலை குறிக்கிறது. சனி அந்த பிரகார பகுதியில வரும்போது துர்கந்திர பகுதி நெருங்கிய வந்துருச்சு. துர்கந்திர பகுதி நுழைவாயில் வழியாக, அதாவது மத்திய பாகத்துல சனி கோச்சாரம் நமக்கு சொந்த ஆளுகளே நமக்கு காலவாரி விட்டுருவாங்க. சொந்த ஆதரவாளர்கள் இந்த சிக்கல், சொந்த தவறுகள் மற்றும் தனிப்பட்ட குறைபாடுகளை காட்டுகிறது. கடைசியா உள்ள வந்துருச்சு, ஸ்தம்பாபதிக்குள்ள வந்து ஸ்திரமா வந்துருச்சு. ஸ்தம்பாபதி சனியின் கோச்சாரம் அதாவது ஸ்தம்பாபதியில வந்தாச்சுன்னா சமூகம், தொழில் மற்றும் உடல் நீதியாக தவிர்க்க முடியாத மற்றும் திட்டவட்டமான சிக்கலை குறிக்கிறது. இந்த கோச்சாரம் உள்ள படிப்படியா உள்ள வரும்போது எப்படி வருதுன்னு சொல்லு. இதை வச்சு நம்ம தாராளமாக எந்த பிரச்சனை, யாரால் பிரச்சனை, எப்படி பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கலாம். ராகு கேதுவுடன் சனி அல்லது செவ்வாயுடன் சனி கோட்டாவில் ஸ்தம்பா பகுதியில் இருந்தால், ஏன்னா ஏற்கனவே ராகு கேது ஒரு டேஞ்சரஸ் பிளானட், அது கூட சனியும் அல்லது செவ்வாய் கூட சேர்ந்து சனி ஸ்தம்பா பகுதியில் இருந்ததுன்னா நமக்கு நன்மை இல்லை. 4வது நட்சத்திரத்துல 1 4 இருக்கலாம், 1 11 இருக்கலாம், 1 18 இருக்கலாம், 1 25 இருக்கலாம். எப்படியோ அந்த ஸ்தம்பா பகுதிக்குள்ள அந்த நட்சத்திரத்துல அந்த கிரகம் இருந்துச்சுன்னா ஒரே நட்சத்திரம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்ப அது நமக்கு நன்மை தராது. ஜாதகரின் தொழில் கடுமையாக பாதிக்கப்படும். தம்பா அல்லது துர்கந்த பகுதியில் 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட அசுப கிரகங்கள் கூடியிருந்தால் தொழில்முறை சிக்கல்கள் தவிர்க்க முடியாதவை.
துருவந்திரா பகுதி, அதாவது ஸ்தம்பாக்கு அடுத்த பகுதியிலையும் அசுப கிரகங்கள் உள்ளே வரக்கூடிய பகுதியில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக பிரச்சனை. வெளியேறக்கூடிய பகுதியில் இருந்தா பிரச்சனை கொஞ்சம் குறைவுதான். ஓகே, அப்ப அந்த மாதிரி கூட இருந்துச்சு அப்படின்னா தொழில்முறை சிக்கல்கள் தவிர்க்க முடியாது மற்றும் தீர்க்க முடியாது. ஆனால் குரு மற்றும் சுப கிரகங்கள் ஒரே நேரத்தில் சாதகமான திசைகளுக்கு மாறினால் விரும்பத்தகாத பணி அல்லது கடுமையான பணியை ஏற்படுத்துகிறது. இப்ப குருவும் சாதகம் இல்லாத ஒரு திசையில பயணப்படுறதுன்னு வச்சுக்கோ, அது வெளியேறுது. இவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க, அது வெளியேறுது. இல்ல சாதகமான திசைக்கு உள்ள வரக்கூடிய திசையில குரு இருந்துச்சுன்னா இந்த தாக்கம் கம்மியாகும். குருவும் வெளியேறுச்சுன்னா தாக்கம் அதிகமாகும். ஓகே, சனியின் கோச்சத்தில் ஏற்படும் தொழில்கள், துயரங்களும், கவலைகளும் குறைக்கப்படலாம் குரு உள்ள வர மாட்டேன்னா. அதே சமயம் தம்பம் மற்றும் மத்திய பாகத்தில் உள்ள அசுபகிரகம் துன்பத்திலிருந்தும் விடுபடலாம். குருவோ சுக்கரனோ சுபகிரகம் உள்ள வரக்கூடிய பகுதி. மேலே குறிப்பிட்ட 10 பலன்களும் தொழில்முறை சிக்கலுக்கான காரணங்களை தெரிந்து கொள்ள சில பயனுள்ள குறிப்புகள். ஓகே, இதை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். கோட்ட சக்கரத்தில் கோச்சார கிரகத்தின் போது கிரகத்தின் வக்கரம் இது முக்கியமானது. கோட்டா சக்கரத்துல கோச்சாரத்தின் போது ஒரு கிரகம் வக்கரம் அடைகிறது அப்படின்னா அது வெளியேறக்கூடிய பகுதியில் இருந்ததுன்னா வக்கரம் அடையும் போது உள்நோக்கி திரும்புகிறதுன்னு அர்த்தம். சுபகிரகமும் அசுபகிரகமும் அதெல்லாம் கவலை கிடையாது. வெளியேறும் பகுதியில ஒரு கிரகம் வக்கரம் அடைந்தா உள்நோக்கி திரும்புகிறது. உள்ளே வரும் பகுதியில ஒரு கிரகம் வக்கரம் அடைந்தா வெளியே செல்கிறது. இதை நம்ம ஃபுல்லா புரிஞ்சுட்டு பலன் கட்ட சொல்லும். ஓகே, இதுல ராகு கேது ரெண்டுமே நேச்சுரலி ரெட்ரோகிரேட் பிளானட். இவன் வெளியேறும் பகுதியில் இருந்ததுன்னா உள்நோக்கி வருவதை போலவும், உள்ளே வரும் பகுதியில் இருந்ததுன்னா வெளியே செல்கிற போலவும் பலன் கொடுக்க வேண்டும். ஓகே, இதுதான் இங்க மெயினா சொல்லப்படுது. பொதுவாக ஒரு வக்கரகம் அதன் முந்தைய விட நட்சத்திரம் பலனை தருகிறது. கோட்ட சக்கரம் அதே பலனை குறிக்கிறது. ஒரு கிரகம் வக்கரமாக மாறும்போது நுழைவுப்பாதை வழியாக வெளியே பாதையாகவும் வெளியேறும் பாதை நுழைவு பாதையாகவும் மாறி பலன் தருகிறது. வெளியேறும் பகுதி உள்ளே பகுதி, உள்ளே வரக்கூடிய பகுதி வெளியேறும் பகுதியாக பலன் தருகிறது. ஓகே, இதை மட்டும் மெயினா தெரிஞ்சுக்கங்க. இது சனி மட்டுமல்ல, எல்லா கிரகத்தையும் எடுத்துக்கங்க. சுப கிரகங்களுக்கும் அசுப கிரகங்களுக்கும் ரெண்டுக்குமே இதோட தன்மை இருக்கும். இப்ப வக்கரகதி சனி மற்றும் அசுப கிரகங்கள் இதை மட்டுமே எடுக்கிறோம். இங்க நேர்கதியில இந்த சனி மற்றும் அசுப கிரகங்கள் நேர்கதியில நுழைவு பாதையில உள்ள வருது. வக்கரகதியில வெளியேறும் பாதையில அதுவும் உள்ள நோக்கி வருது. ரெண்டுமே ஒரே மாதிரிதான். உள்ளே வரக்கூடிய பாதையில நேர்கதியில வந்தாலும் ஒண்ணுதான், வெளியேறக்கூடிய பகுதியிலிருந்து வக்கரகதி அடைந்து திரும்ப உள்நோக்கி வந்தாலும் உள்ளே வரக்கூடிய தன்மைதான். அந்த உள்ளே வரக்கூடிய தன்மை என்ன பண்ணும்னா மனவேதனை, திருப்தியற்ற செயல்திறன், புதிய திட்டத்து தோல்வி, அவமானம், முதல்ல பார்த்துமே அதெல்லாம் இங்க நிதி குறைவு எல்லாமே இருக்கும். தென்கிழக்கு பாதையில வெளியே போற கிரகம் உள்ள வர மாதிரி இருந்ததுனாலும் இல்ல உள்ளே இருந்ததுனாலும் இது சிக்கலான தெற்கு பகுதியில வெளியேற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள வரக்கூடிய வக்கரகதியை பற்ற உள்ள வரும். இது சிக்கலான பணியிற்கு விரும்பத்தகாத இடமாற்றம், வேலை நீக்கப்படும் என்ற பயம், ஏற்றத்தாழ்வு, உள்நாட்டு மற்றும் தொழில் வாழ்க்கையை தவிர பையன் எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். இதை வச்சு நம்ம சொல்லலாம். தென்மேற்கு பாதையில நுழைவு பாதையில நேர்கதியில வரும்போதும், மேற்கு பாதையில வக்கரகதியில உள்ள வரும்போதும், வெளியே செல்லாம வக்கரகதியில உள்ள வரும்போதும் வர்த்தகத்தின் வீழ்ச்சி, குறைந்த விற்பனை, குறைந்த நபர்கள் பணிபுரிதல் மற்றும் வணிக கூட்டமைப்பு பிரிதல் இது எல்லாமே நடக்கும். வடமேற்கு நுழைவு பாதையில அல்லது வடக்கு வெளியேறும் பாதையில வக்கரகதியிலிருந்து உள்ள வர்ற மாதிரி இருந்ததுன்னா வேலை முறையில் மாற்றம், முதலிடம் மாறுபாடுகள், மனச்சோர்வு, பதவி உயர்தல், திடீர் வீழ்ச்சி இதெல்லாமே நடக்கும். இது வரைக்கும் நம்ம கோட்ட சக்கரத்தை பிரித்தோம். இனி இதனுடைய தாக்கம் எப்படி? இன்றைய கால சூழலுக்கு நான் யார் பேரையும் குறிப்பிட விரும்பவில்லை. அவங்க நட்சத்திரம் மட்டும் போட்டேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள், எல்லாத்துக்குமே நட்சத்திரம் தெரியும். நான் அரசியலில் சார்ந்தவன் அல்ல, எந்த அரசியலையும் சார்ந்தவன் அல்ல. இதனால நான் இத பேரை குறிப்பிடாம நான் சொல்லுகிறேன். சோ இத அரசியல் ரீதியாக யாரும் தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஃபர்ஸ்ட். இது என்ன அப்படின்னா எலெக்ஷன் நடந்த டேட் ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடந்த டேட்.
இந்த எலெக்ஷன் நடந்த டேட்ல நீங்க உள்ளுக்குள்ள பாத்துங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். ஒரு சுப கிரகம் அந்த டேட்டுக்கு உண்டான கோச்சாரத்தை மட்டும் போட்டுக்கிறேன். இந்த வேற யாரோட ஜாதத்துக்கும் போடல, டோட்டல் கோச்சாரம். சுக்கிரன் சொன்னாலே அரசியல், சூரியன் சொன்னா கவர்மெண்ட், சுக்கிரன் சொன்ன அரசியல், சினிமா, கவர்ச்சி, எல்லாமே சுக்கிரன் தான். கேதுன்னு சொன்னாலே குழப்பம். ஓகே, இது நல்லது. அடுத்து உள்ள வரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ராகு தான். சுக்கிரன் ராகு இல்லாம சினிமா துறை இல்லை, எல்லாத்துக்குமே ஜோதிடர் எல்லாத்துக்குமே தெரியும். இங்க கேதுவும் இருக்குது. ராகு வெளியேறும் போது இருந்ததுன்னா அது வக்ரகதி இயக்கத்தின் காரணமாக அது உள்ளே வரக்கூடிய தன்மை தான் அதுக்கு. இப்ப இதன் மூலமாக, இந்த கவர்ச்சியின் மூலமாக குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஓகே, இது போலிங். இது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு 4/5/2026 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த டேட்ல சனி உள்ள வந்து உட்காந்துருச்சா, மொத்தமாக சனி உள்ள வந்து உட்காந்துருச்சு. பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. குரு வெளியேறும் பகுதியில் இருக்குது, செவ்வாய் உள்ளே வரக்கூடிய பகுதி இருக்குது. மெயினா இது மட்டும் எடுத்துக்கோ. சோ இது தடைகளையும் பிரச்சனையும் தாண்டும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்கிறது அன்னைக்கே முடிவு. சரி, இப்ப ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் பார்ப்போம். இப்ப இந்த டேட்ல 23 ஏப்ரல்ல சூரியன் இருந்தது அஸ்வினி நட்சத்திரத்துல, சந்திரன் இருந்தது புனர்பூசம், செவ்வாய் இருந்தது உத்திரட்டாதி, புதன் இருந்தது ரேவதி, குரு இருந்தது புனர்பூசம், சுக்கரன் இருந்தது கிருத்திகை, சனி இருந்தது உத்திரட்டாதி, ராகு சதயம், கேது மகம். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றப்போ சூரியன் பரணியிலையும், சந்திரன் அனுஷத்திலையும், செவ்வாய் ரேவதியிலையும், புதன் அஸ்வினிலையும், குரு புனர்பூசத்திலையும், சுக்கரன் ரோகிணியிலையும், சனி உத்திரட்டாதியிலையும், ராகு சதயத்திலையும், கேது மகத்திலையும் இருக்கிறது. ஓகே, இது வந்து நமக்கு தெரிஞ்சது. இந்த வேணா அதை இங்க என்ன போட்டுக்கணும் அதைத்தான் இங்க எடுத்து எழுதியிருக்கிறேன். அந்த நட்சத்திரங்களே இருந்திருக்கு. இப்போ மிருகசீஷம் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். இப்போ மிருகசீஷம் அப்படிங்கிறது, மிருகசீஷம் இங்க ஆரம்பத்துல போட்டுக்கணும். மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் உள்நோக்கி வருகிறது. பூசம், ஆழியம், மகம், பூரம் வெளியே போகுது. திரும்ப உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி உள்ள வருது. அதுக்கப்புறம் விசாகம், அனுஷம், கேட்டை வெளியே இருக்கிறது. மூலம், பூராடம், உத்திராடம் உள்ளே வருகிறது. அபிஜித், திருவோணம், அபிட்டம், சதயம் வெளியே இருக்கிறது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உள்ளே வருகிறது. அஸ்வினி, பரணி, கீர்த்தி, ரோகிணி வெளியேறுகிறது. இந்த மாதிரி நம்ம அமைக்கிறோம். இது மிருகசீஷ நட்சத்திர ஜாதகம் இருக்கு. இது யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதை நான் தனியா சொல்ல வேணும் அவசியம் இல்லை. இதுல இந்த பகுதியில, உள் பகுதியில ஒரு அசுப கிரகம் சூரியன் 1. சூரியன் 1ங்கிறது, சூரியன் 2ங்கிறது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண டேட். ஓகே, போலிங் 1ங்கிறது சூரியன் 1ங்கிறது போலிங்கான டேட்டு. சூரியன் 2 இந்த வேகமாக நகர்கிற கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த 1, 2 கொடுத்திருப்பேன். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களுக்கும் 1, 2 கொடுத்திருப்பேன். பாக்கி சனி, குரு, ராகுக்கு எதனா ஒரே நட்சத்திரத்துல இருப்பாங்க, வேற எங்கேயும் மாறல. ஓகே, இந்த 1 அப்படின்னு இருக்கிறது எல்லாமே போலிங் டேட், 2 இருக்கிறது எல்லாமே ரிசல்ட் டேட். இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கணும். இப்போ போலிங் ஆகும்போது ஒரு அசுப கிரகமும் ஒரு சுப கிரகமும் இருக்குது. சரி, யார் யார் உள்நோக்கி வருகிறாங்க, யார் யார் வெளிநோக்கி போறாங்கன்னு பார்க்கணும். அடுத்தது செவ்வாய், சனி உள்ளே வரும் பகுதியில் இருக்கிறாங்க. செவ்வாயும் சனியும் உள்நோக்கி வருகிறார்கள். சந்திரன், குரு இவர்களும் உள்ளே வருகிறார்கள். கேது உள்ளே வருகிறார், ராகும் உள்ளே வருகிறார். இதெல்லாமே அதாவது போலிங்கான டேட். அடுத்தது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு அசுப கிரகம் வெளியேறும் பாதையில போயிடுச்சு. சூரியன் வெளியே போயிடுச்சு.
ஓகே, சந்திரனும் வெளியேறி சேரிட்டார். உள்ள வந்த ஒரு சுபகிரகம் சந்திரன், அதுவும் வெளியே போயிடுச்சு. இங்க வந்து யார் இருக்காங்க? புதனும் வெளியேறி விட்டது. சோ இங்க புதன் 2, இந்த புதன் 1 வந்து போலிங் டேட், இங்க வந்து ஒரே ஒரு புதன் மட்டும் வந்திருக்கு சென்டர்ல. ஓகே, சோ இவரு தப்பித்து விட்டார், காப்பாற்றப்பட்டு விட்டார். ஏன்னா ஒரே ஒரு சுபகிரகம் மட்டும் இருக்கு, பாக்கி அசுப கிரகங்கள்லாம் வெளியே போச்சு. இந்த அசுப கிரகங்கள் உள்நோக்கி வரக்கூடிய பகுதியில இருக்குது. இருந்தாலும் இவர் மட்டும் காப்பாற்றப்பட்டு விட்டார். ஓகே, இது பூசம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பூச நட்சத்திரம். இப்ப போலிங் டேட் சூரியன் 1 எங்க இருக்கு? இவருக்கு கடைசி ஒரு உள்ள வரக்கூடிய பகுதியில ஒரு அசுப கிரகம் கடைசியில இருக்குது. அசுப கிரகம் விலகி இருக்குது. அடுத்தது சூரியன் 2, இது போலிங் ஆகிற டேட், அனௌன்ஸ் பண்ண டேட் கொஞ்சம் உள்ள வந்துருச்சு. சுக்கிரன் 1 போலிங் ஆகும் போது வெளியே இருக்கு. ஆனா சுக்கிரன் 2 அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா வந்து உள்ள உட்கார்ந்துருக்கு. ஓகே, அடுத்தது ராகு உள்ளே இருக்கு. ஓகே, குரு எங்க இருக்கிறாரு? வெளியேறும் பகுதியில கடைசிக்கு போயிட்டாரு. போலிங் ஆன டேட்ல சந்திரனும் வெளியே இருக்கிறாரு. ஆனா ரிசல்ட் ஒண்ணு பண்ணப்போ சந்திரன் எங்க வந்துட்டாரு? கரெக்டா உள்ளே வரக்கூடிய பகுதிக்கு வந்துட்டாரு. ஓகே, அடுத்தது கேது உள்நோக்கி வருகிறார், ராகு உள்ளே இருக்கிறார். செவ்வாய் சனி எல்லாம் வெளியேறும் பகுதியில முதல் ஜாத்திர உள்ள வந்துட்டு இருந்தாங்க. 2 பகை கிரகம் பாத்தீங்கன்னா இந்த 2 செவ்வாய் சனி உள்நோக்கி வர்றாங்க. இங்க இவருக்கு செவ்வாய் சனி வெளியே போகிறாங்க. செவ்வாய் சனி வெளியேற பகுதியில் இருக்கு. சோ இவருக்கு உள்பகுதியில சுக்கிரனும் அனௌன்ஸ் பண்ணப்போ சுக்கிரனும் சந்திரனும் உள்ளே நோக்கி வருகிறார். ராகு இங்க இருக்கிறார். இப்ப நம்ம இதுக்கு பேர் சொல்லாம முடிக்க முடியாது. ஏன்னா கோட்டபாலா எடுக்கணும்னா, கோட்டா சுவாமி எடுக்கணும், கோட்டபாலா எடுக்கணும்னா பேர் சொல்லாமல் எடுக்க முடியாது. ஓகே, இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கோட்டா சாமி மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. இப்ப ரிஷபராசினா அந்த அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் நமக்கு கோட்டை சுவாமி. இந்த கோட்டா சுவாமி இந்த பகுதியில் இருந்தா ஸ்ட்ராங். ஆனா அவர் எங்க போயிட்டாரு? சுக்கிரன் 2 அனௌன்ஸ் பண்ண டேட்ல கோட்டைக்கு வெளியே சென்று விட்டார். கோட்டா பாலா யாரு? இவருடைய பெயரின் முதல் எழுத்து ஊ, ஊன்னு வரும். அப்ப வொவல்ஸ் உயிரெழுத்துக்கள்ல வரும். அப்ப இத சூரியன், கோட்டா பாலா சூரியன், அவர் உள்ள வந்துட்டார். உள்ள இந்த பகுதியில் இருந்தாருன்னா கோட்டா பாலா உள்ளே இருந்தாலும் பிரச்சனை. சோ இந்த புதன்கிற ஒரு கான்செப்ட்ல இவர் தப்பிச்சார். ஓகே, அடுத்து அடுத்து இங்க வருவோம். இவருக்கு இவர் 2 விதமா பேர் வச்சுக்கலாம். இவருக்கு ஜோலையும் ஒரு பேர் ஆரம்பிக்கும், வீலையும் ஆரம்பிக்கும். ஜோன் ஆரம்பிச்சா சுக்கிரன், வீணு மட்டும் வச்சுக்கிட்டா சந்திரன். யாரால வாழ அப்படிங்கிறப்ப வானு பார்த்தா சந்திரன், சச்சா ஜஜ்ஜா அப்படின்னு வந்ததுன்னா சுக்கிரன். இங்க நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. இவர் கோட்டாபாலா சுக்கிரனும் சந்திரனும் 2 சுக்கிரனை வச்சுக்கிட்டாலும் சரி, சந்திரன் வச்சுக்கிட்டாலும் சரி, 2 பேரும் உள்ள வந்து கோட்டா கோட்டபாலா. கோட்டா சுவாமி அப்படின்னு எடுத்தா இவருக்கு சந்திரன் கோட்டா சுவாமி. போலிங் அப்ப வெளியிருந்தாலும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றப்ப உள்ள வந்துட்டார். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றப்ப உள்ள வந்துட்டார். சோ காப்பாற்றப்பட்டு விட்டார். கோட்டாபாலா உள்ளே இருப்பது சிறப்பு அல்ல. ஆனாலும் சுபகிரகமா இருந்து உள்ள இருந்தா, சுபகிரகங்கிற ஒரு தன்மையில உள்ள எடுத்தாலும் சிறப்பு தான். அதனாலதான் இவரு பலம் பெற்று கூட இன்னைக்கு வரைக்கும் ஊசலாடிட்டு இருக்குது. காரணம் ராகு. ராகு தடைகளையும் மாயை
ஏமாற்றம். ஏமாற்றத்திலும் ராகு தானே, ராகு சந்திரன் ஏமாற்றம். இதெல்லாம் இதனால்தான் கால தாமதம் ஆயிட்டு இருக்கு, பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் டேட்டும் போட்டுக்கிறேன், பார்த்துக்குவோம். ஓகே. அடுத்து இது ஒரு நட்சத்திரம் உத்திரம். இவருடைய பேரு இஸ்ல ஆரம்பிக்கும், உத்திரம். ஓகே. இஸ்லம் வந்தாலே ராகுதான். ராகுதான் கோட்டபாலா. ஓகே, சரி. இப்ப இவருடைய ஜாதகத்துல எலெக்ஷன் டேட் சூரியன் 1 உள்ளுக்குள்ள வந்து உட்காண்ட சென்டர்ல ஒரு அசுப கிரகம். இவருக்கு பாத்தீங்கன்னா அசுப கிரகம் ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, குழப்பங்களையும் தடைகளையும் கொடுக்கக்கூடியவர். ஆனா இங்க சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி எல்லாம் உள்நோக்கி வருகிறார்கள். இவருக்கு செவ்வாய் சனி வெளியே போறாங்க, அசுப கிரகம் வெளியே போகுது. இவருக்கு அசுப கிரகம் உள்நோக்கி வருகிறார்கள், செவ்வாய் சனி. ஓகே. அடுத்தது சந்திரன். பொதுமக்கள்னாலே சந்திரன் தான். இது சந்திரன் உள்ளே வர்ற மாதிரி இருந்த சந்திரன் ரிசர்ச் பண்ணும்போது வெளியே போயிட்டார். சந்திரன் 2 அப்படிங்கிறது வெளியேறும் போது. சோ இவரும் காப்பாற்றப்படவில்லை. ஓகே. இவர் மொத்தமாக ஏன்னா புதன் இருந்தும் உள்ளே வரக்கூடிய செவ்வாய், இந்த குரு உள்ளே வரக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் இவருடைய உத்திரம் ராசி அதிபதி சூரியன். உத்திரம் இவருடைய ராசி அதிபதி சூரியன். ஏன்னா இவரு சிம்ம ராசி. சிம்ம ராசியில இவருக்கு சந்திரன் இருப்பதால் அந்த அதிபதி சூரியன் தான் இவருக்கு கோட்டா சுவாமி. கோட்டா சுவாமி என்ன போயிட்டாரு, வெளியே போயிட்டாரு, வெளியே போயிட்டு இருக்கிறார். ஓகே. கோட்டா பாலா, காப்பாற்றப்பட வேண்டிய பாலா வந்து உள்ள நோக்கி வந்துட்டு இருக்கிறார், வெளி நோக்கி போகல. இந்த வெளி நோக்கி போற இந்த டைரக்ஷன்ல வக்கரகதிக்காரம் தான் உள்நோக்கி வருதுன்னு அர்த்தம். சோ இவர் காப்பாற்றப்படவில்லை. கடைசியாக ஹஸ்தம். இவரும் தெரியும். இவர் 2 விதத்துல சொல்லலாம். ஒண்ணு ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும், இல்ல பாங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். ஏ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிச்சா சூரியன், பா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிச்சா சனி. இதை மட்டும் நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 விதத்திலையும் பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது 2 விதத்திலையும் பார்க்கணும். இப்ப இவரு சொல்ல போன இவரு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்த டேட்ல சூரியன் 1 உள்நோக்கி வருது, ஆனா உள்ள வரல. சூரியன் 1 உள்நோக்கி தான் வருது. அதே சமயத்துல புதனும் உள்நோக்கி வருகிறது, உள்ள வரல. அடுத்தது சந்திரன் குரு 2 பேரும் உள்நோக்கி வரக்கூடிய தன்மையில இருக்காங்க. ராகு உள்நோக்கி வருது, கேது உள்நோக்கி வருகிறது. சனி செவ்வாய் கடைசியில உட்காண்டாங்க பாக்யால. சனியும் செவ்வாயும் பாக்யால இருக்காங்க. சோ பெரிய லெவல்ல இவருக்கு கெடுதல் இருக்காது. இவங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தாங்க, இவங்க வெளியே இருக்கும்போது கம்பேரிசன் தான். 2 ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு கம்பேரிசன். யார் இவரா அப்படி கம்பேரிசன். அப்ப இது வெளியே இருக்கிறார். அப்ப இவருக்கு உள்ள இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் உள்ள வருது. அடுத்தது இந்த புதன் மட்டும்தான் உள்ள வருது, சந்திரன் உள்ள வருது, குரு உள்ள வரக்கூடிய தன்மை இருக்குது. சோ இவரும் காப்பாற்றப்படுகிறார். ஆனாலும் இவருடைய பெரும்பான்மை இவருக்கு இல்லை. இவர் மட்டுமே காப்பாற்றப்படுகிறார். இவர் பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. ஆனாலும் இவர் பேர் அடிபட்டு இருந்தது கொஞ்ச நாள். ஆனாலும் அது ஸ்திரமல்ல அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. இது திங்கட்கிழமை அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம். திங்கட்கிழமை அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கோச்சாரம். இந்த திங்கட்கிழமை இருக்கக்கூடிய கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு 2 பேரும், ஒரு பகை கிரகம் ஒரு நட்பு கிரகம். திங்கட்கிழமை அன்னைக்கு என்னதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் உள்ளே கழகம். இங்க சனி உள்நோக்கி வந்துட்டு இருக்குது, குரு உள்ள உட்கார்ந்துருக்கு, நல்ல கௌரவத்தை கொடுக்கக்கூடிய குரு உள்ள வந்திருக்கு. ஆனாலும் செவ்வாய் உள்ளே உட்கார்ந்துருக்கு, சனி உள்நோக்கி வந்துட்டு இருக்குது. சோ கலகங்களும் பிரச்சனைகளும் கலகங்களையும் பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய ஒரு
சூழல்ல இப்ப இவருடைய ஆட்சி அமைந்திருப்போம். இந்த ஆட்சி அமைப்பு ஃபுல்லா கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப அதே பூச நட்சத்திரத்துக்கு தான், ஏன்னா பூச நட்சத்திரம் இப்ப ஆட்சி அமைக்கிறது கூப்பிட்டுக்காங்க, இப்ப அவருக்கு தான் நடக்க போகுது. இப்ப நாளானைக்கு, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு சூரியன் பரணி நட்சத்திரம் இருப்பாரு, சந்திரன் சதயத்தில் இருப்பாரு, செவ்வாய் ரேவதியில, புதன் பரணியில, குரு புனர்பூசம், சுக்கிரன் மிருகசீஷம், சனி உத்திரட்டாதி, ராகு சதயம், கேது மகம் இதுல இருக்காங்களா. இப்ப சுக்கிரன் வெளியே போயிட்டார். இவருக்கு முதல்ல நன்மை செஞ்சுட்டு இருந்த சுக்கிரன் வெளியே போயிட்டார். சந்திரன் சந்திரன் யாரு? இவருக்கு கோட்டா பாலா ஒரு வகையில சொல்லப்போம். பேரு வீணு மட்டும் எடுத்துக்கிட்டா கோட்டா பாலா. கோட்டா பாலா உள்ள இருப்பது சுகமல்ல. இப்ப கோட்டா பாலா நீங்க வெறும் ஜேன் எடுத்துட்டா இவர் வெளிநோக்கி போயிட்டு இருக்கிறாரு. சோ அது ஒரு வகையில நன்மை, கொஞ்சம் நன்மை. வெளியே போக ஃபுல்லா வெளியே போகக்கூடாது. கோட்டா பாலா வெளியே பிரகாராவை தாண்டி வெளியே இருந்தா தான் சிறப்பு. ஆனா வெளியே போகல, போக முயற்சி பண்ணிட்டு அவ்வளவுதான். இங்க சந்திரன் அப்படிங்கிறது நீங்க சாதாரண சுபகிரகம் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, சுபகிரகம் உள்ள உட்காந்துருக்கு. கூட தடைகளையும் பிரச்சனையும் போகக்கூடிய ராகுவும் உள்ள உட்காந்துருக்கு. கேதுவும் உள்நோக்கி வருகிறது. ஓகே, குரு எங்க போயிடுச்சு? வெளியே போயிடுச்சு டோட்டலி. அதாவது இவரு முதல்ல ரிச்சந்திரன் நினைச்சுப்பாங்க குருவும் சந்திரன் உள்ள வர்ற மாதிரி இருந்தது. இப்ப குரு வெளியே போயிடுச்சு. ஓகே, குரு வெளியே போயிடுச்சு. சோ சுக்கிரன் வெளியே நோக்கி வெளியே போகுது. சந்திரன் மட்டும் இருக்கு. புதன் உள்ளே வரக்கூடிய தன்மையில இருக்குது. இப்ப உள்ள வரக்கூடிய யாரான்னு பாத்தீங்கன்னா சூரியன் உள்ள வர்றாரு. சனி செவ்வாய் வெளியே போகுது. சனி செவ்வாய் வெளியே போகுது நன்மை. ஆனாலும் ராகு உள்ளேயே இருக்கிறாரு, கேது உள்நோக்கி வருது. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இது முழுமை பெறுமா அப்படிங்கிறது காலத்தின் கையில் இருக்கிறது. இதுக்கப்புறம் ஒரு தசாபுக்தியில எனக்கு தெரியாது. இந்த ஜாதகர்களுடைய தசா புக்திகளும் மற்றவர்களும் தெரியும். ஒன்லி நட்சத்திரம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை வச்சுட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, சோ இதுக்கப்புறம் இந்த முறையை உபயோகித்து உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தோணுகிறதோ அதை வைத்து வருங்காலத்தில் நீங்க தீர்மானம் பண்ணலாம். வெற்றி தோல்வி நீங்களும் தீர்மானிக்கலாம். இதை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான எளிய வழி நம்ம ஜோதிடத்தில் உண்டு. இதுக்கு தனியா முண்டே அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு தான் வரணுங்கிற நெசசிட்டி கிடையாது. முண்டே அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருந்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா பயங்கர ஜீனியஸா இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இந்த போட்டா சக்கரம் தெரிஞ்சுட்டா போதும், அழகா அடிச்சு விட்டுலாம். சுபகிரகங்கள் உள்நோக்கி வரணும், அசுபகிரகங்கள் வெளிநோக்கி போகணும், அவ்வளவுதான். கோட்டை பாலா கோட்டைக்கு வெளியே இருக்கணும், கோட்டை சுவாமி கோட்டைக்குள்ள இருக்கணும். இவ்வளவுதான் ரூல், வேற ஒண்ணுமே கிடையாது. ஈஸியாக பணம் சொல்லிடலாம். பணம் சொல்லுவதற்கு பெருசாக கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஓகே, சோ இதோட இனி உங்க கொஸ்டினுக்கு டைம் சரியாகும். ஓகே, தேங்க்யூ சார். க்ளோஸ் பண்ணிட்டு சார். ரைட் சார், ரைட் சார். ஓகே, ஒரு நிமிஷம். ரைட் சார். ஸ்ரீனிவாசன் சார். பேசலாம். கேட்கலாம் சார். ஃபர்ஸ்ட் சீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி. டாபிக்கை கரெக்டா எடுத்து கொடுத்து இன்றைய சூழ்நிலையில இது எப்படி ஜோதிடர்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு அறிவை தூண்டி விடுறதுக்கு சீனிவாசன் சாருக்கு நன்றி. அதை வெங்கடேசன் ராமசுப்ரமணியன் சார் எவ்வளவே செஞ்சாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அதை இவ்வளவு ஈஸியாகவும் சுலபமாகவும் அழகாகவும் விரிவிச்சு அருமையா நல்ல டயத்தை அவர் நிறைய எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லா சொன்னாரு சார். நான் ரொம்பவே ஹாப்பி. நல்ல செஷன் சார், எக்ஸலன்ட் செஷன். இன்றைய சூழ்நிலையில எக்ஸலன்ட் செக்ஷன். நிறைய விஷயங்களை உங்க 2 பேர்னால கத்துக்கொண்டோம். மிக்க நன்றி. ரைட் சார், தேங்க்யூ. அடுத்து சிவகுரு விவேகானந்தன் ஐயா.
வாங்க. வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம் வணக்கம். வெங்கடேசன் ராவ் சார். அதாவது நீங்கள் இந்த கோட்டா சக்கரம், அதாவது நீங்கள் தஜகம், கோட்டா சக்கரம், திம்ப சக்கரம், சர்வ சக்கரம் வந்து இந்த இதுகளெல்லாம் பராசர முறையில உள்ளவைகளா அல்லது இது வேற எல்லாம் பராசர முறைதான். எல்லாம் பராசர முறை என்று இது சிறப்பாக இருந்தது. அதாவது வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாகவும் கடைசியாக எப்படி கண்டுபிடிப்பது என்றதை பற்றி நீங்கள் நல்ல விளக்கமாக அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடாட்டிலும் கூட 3 அரசியல்வாதிகளை பற்றியும் சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். இப்போது தற்போது 11ஆம் தேதி என்ன நடக்க போறது என்பதை நீங்கள் அழகாக விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தீர்கள். என்னுடைய ஒரு சின்ன கேள்வி என்னென்றால், இந்த கோட்டை பாலா கோட்டை சுவாமி கோட்டைக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் வந்து அதாவது வந்து ஸ்தம்பாக்குள்ள இருக்க வேண்டுமா அல்லது ஸ்தம்பா துர்கந்தரா இந்த 2 பகுதியில் இருக்கு. துர்கந்தரா பகுதி இருந்தா உள்ளே வரக்கூடிய பகுதி தான் நன்மை. வெளியேறும் பகுதி இருந்ததுன்னா கொஞ்சம் அதே மாதிரி அதாவது நீண்ட காலம் இருக்கக்கூடிய சனி, ராகு, கேது, மற்றது குரு போன்றவர்கள் உள்ளுக்கு இருக்கிறது சிறப்பில்லை என்பதை நல்ல அழகாக சொல்லியிருந்தீர்கள். நன்றாக இருந்தது, கிளாஸ் நன்றாக இருந்தது. சுக்கிரன், சந்திரன் போன்ற உடனடியாக போற கிரகங்கள் உள்ளுக்கு இருந்தாலும் அது வெளியேறும் போது பெரிய பிரச்சனை இல்லை என்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். கிளாஸ் நன்றா இருந்தது, நல்ல முறையில விளக்கப்படுத்தினீர்கள். நன்றி. அரசியலைக்கும் நன்றி. அடுத்து வேற யாராவது சந்தேகம் கேட்கறதுனா கேட்கலாம் இந்த செக்ஷனை ஒட்டி. வேற யாருக்கு எதுவும் சந்தேகம் இல்லையா? அப்பா அடிக்கடி சொல்லுவார் 2 பேருக்கு சந்தேகமே வராதுன்னு. முற்றிலும் புரிஞ்சாலும் வராது. எல்லாம் புரிஞ்சவங்களுக்கு சந்தேகம் வராது, ஒண்ணுமே புரியாதவங்களுக்கு சந்தேகம். அநேகமா இது 2வது முறைன்னு நினைக்கிறேன். யாருக்கும் மக்கள் எல்லாம் புரிஞ்சதுனால வரலன்னு எடுத்துக்குவாங்க. ஸ்ரீகுமார் சார் வாங்க. ஐயா சொன்ன மாதிரி தான் 2வது முறை தான். கொஞ்சம் புரிஞ்சது, கொஞ்சம் புரியல. ஆனா ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்ம வந்து தொட்டிருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும். சமுதாய அக்கறையோட இருக்கணும்னு ரொம்ப நன்றி சார். வாழ்க்கை ரொம்ப சிறப்பு. புரிஞ்சதோ புரியலையோ, அன்னைக்கு வந்து ஞானிகள் இவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க, நம்ம தான் தொடரல, நம்ம இன்னைக்கு ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்டு சும்மா இருக்கோம்ன்றது ஒன்றுறீங்க. ரொம்ப நன்றி சார். ரைட் சார், தேங்க்யூ. அடுத்து அம்மா விஜயா சண்முகம் அம்மா வாங்க. ஜி வணக்கம் ஜி. புரிஞ்சு புரியாதெல்லாம் இல்ல ஜி. நாங்க எப்பவுமே உங்ககிட்ட கிளாஸ் படிக்கும் போதே மலைப்பாதான் உட்காந்து கிளாஸ் பார்ப்போம். அதிகமா தான் கொடுப்பீங்க, நாங்க தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அருமையா இருந்தது ஜி, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு என்ன தேவையோன்றதையும் வேற அப்படியே கொடுத்துட்டீங்க எக்ஸாம்பிளாவே. ரொம்ப நல்லா இருந்தது. இது ஜேபிகே கிளாஸாவோ இல்ல மெயின் கிளாஸாவோ கொடுத்தா இன்னும் எங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்டார் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறேன், சார்பா கேட்டுக்கிறேன். நல்லது. நீங்க சொன்ன கோரிக்கையும் பரிசீலனை பண்றோம். அடுத்து ஸ்ரீனிவாசன் சார் வாங்க. ஒரு அந்த கட்டம் போட்டீங்க இல்லையா, அந்த அஸ்வினி நட்சத்திரம் 3 கட்டம் வந்து கிளியரா இல்ல, அதை கொஞ்சம் பண்ணி இது பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த கட்டம்? அதாவது நீங்க 27 நட்சத்திரத்துக்கு அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், அந்த இது ரொம்ப ஒண்ணு இல்ல சார். நீங்க நம்மளுடைய பஞ்சாங்கம் இருக்குல்ல, பஞ்சாங்கத்துல நம்ம பேர் வைக்கிறதுக்கு எழுத்துக்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்களே, அதைதான் எடுத்து போட்டுருக்கேன், அதைத்தான் பண்ணிருக்கேன், டைப் பண்ணிருக்கேன். அது வேற ஒண்ணுமே கிடையாது. அதை வந்து நான் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால அதை மட்டும் ஷார்ட்டா வச்சுட்டு இந்த கட்டப்பையர் சங்கியா மட்டும் கொஞ்சம் எலாபரேட்டா எடுத்து உங்களுக்கு சொன்னேன். ஜி முருகன் சார். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஜி முருகனுங்க ஐயா, தர்மபுரில இருந்து. சொல்லுங்க ஐயா. இது புரிஞ்சுதுங்க ஐயா. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும். இப்போ பிறந்த கால ஜாதகத்துல லைஃப் ஃபுல்லா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கோட்டா சக்கரம் போடுறோம். அது வந்து
நம்ம சொன்ன மாதிரி வந்து சனி பகவான் வந்து துர்கந்திரால இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். துர்கந்திராலயோ ஸ்தம்பாலயோ எதுல ஒண்ணு இருக்காரு. சரி. அவரு ஜாதகப்படி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்தானத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா அந்த ஸ்தானத்தை மட்டும் கெடுப்பாரா, இல்ல மொத்த வாழ்க்கையுமே அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கெடுத்துக்கிட்டே இருப்பாரா? அதான் கொடுத்துருக்கப்போ முதல்ல என்னன்னு, ஒவ்வொரு வழியிலையும் சனி உள்ள வர்ற பகுதியிலையும் வெளிவர பகுதியும் எப்படி இருந்தாலும் என்ன பிரச்சனை கொடுப்பாருங்கிறத நான் அதுக்காக 10 விதமான இது பாயிண்ட் கொடுத்துருக்கிறேன். நம்ம முன்னோர்களும் கொடுத்தது 10 விதமான பாயிண்ட். இந்த பகுதியில வந்தா என்ன, இந்த பகுதியில வந்தா என்னன்னு ஒவ்வொன்னே கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்க அதை பார்த்தாலே போதும். மெயினா இதுல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் சனி ஒரு நல்ல பலம் பொருந்தி, அதான் கக்ஷய பலம் பெற்று, அஷ்டவர்க்க கக்ஷயம் பலம் பெற்று அல்லது அமிர்த கடிகையில் இருந்தாச்சு அப்படின்னா சனி நிச்சயமாக உங்களுக்கு கெடுதல் செய்ய போவதே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில உச்சத்துக்கு கொண்டு போவார்னு அர்த்தம், அவர் எந்த பகுதியில் இருந்தாலும். ஓகே, சோ சார் அன்மியூட் பண்ணுங்க சார். விஷ்ணு துர்கை முருகன் சார். அது அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். பொதுவாகவே அந்த பகுதி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? சோ நம்ம அது நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணோம்னு தெரிஞ்சிடும். இந்த எந்த இடத்துல சனி எங்க இருக்கு, சனி உச்சமாக இருக்கிற சனி எல்லாமே நன்மை செய்யணும், நீச்சமா இருக்கிற சனி எல்லாம் கெடுதல் செய்யணுங்கிற எனக்கு அவசியம் கிடையாது. சோ அந்த மாதிரி நிறைய இது கொஞ்சம் பார்க்கணும். அதுக்காக சொல்லுங்க. இன்னொரு டவுட்டுங்க ஐயா, இப்போ நம்ம வந்து பிறந்த கால ஜாதகத்தின்படி இப்போ எக்ஸாம் இப்ப முன்ன சொன்னதே சொல்றேன், சனி பகவான் வந்து ஓரளவுக்கு வந்து ஆவரேஜா தான் இருக்காரு, ஒரு கெட்டது பண்ற நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு பொழுது ஒவ்வொரு வருடத்துக்கும் நம்ம வந்து தஜகலக்கணம் போடும் பொழுதும் சரி அல்லது வந்து நார்மலா நம்ம பார்க்கும் பொழுதும் சரி சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில இருக்காருன்னா அந்த காலகட்டங்கள்ல இது பிரசன்னம் மாதிரி, இது இப்ப கோட்டை சக்கரம் போட்டோமே, இது பிரசன்னம் மாதிரி. இப்ப போர் நடக்க போகுதுன்னா போர் நடக்க போற நேரத்துல போடுற பிரச்சனை தான் இது. பதம் போட்ட பாருங்க, போலிங் டேட் தனியா போட்டுட்டு அனௌன்ஸ் பண்ண டேட்டு பதவியேற்க ஒரு நாள் ஒண்ணு தனித்தனியா பிரச்சனை மாதிரி. இது அந்த பிரசனத்துக்கு உண்டான காலகட்டத்துல இந்த டைம்ல நமக்கு எந்த இடத்துல கிரகம் இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஜனன ஜாதத்தோடவே ஒட்டி வேலை செய்யும், வருட ஜாதத்தோட ஒட்டி வேலை செய்யறதா கிடையாது. எல்லாமே தனித்தனி பிரசனம், ஒவ்வொன்றும் பிரசனம். அதான் இப்ப பிரசன்ன முறைன்னு வைக்கும் பொழுதே வந்து ஒரு வருடத்திற்கான பிரசன்னம் அப்படி இல்லையா ஐயா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அவ்வளவுதான். ஜெயிக்கிறதுங்கிறது நம்ம இந்த இப்ப சாதாரண விளையாட்டுத்தோட இந்த இன்னைக்கு விளையாட்டுல தோத்துருவாங்க, அடுத்த விளையாட்டுல ஜெயிச்சிருவாங்க, இது வேற விஷயம். இப்ப எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன் தோத்துட்டாங்க அப்படின்னா 5 வருடங்கள் அந்த தோல்வி, அடுத்த வருடம் ஜெயிச்சாதான், அடுத்த முறை எலெக்ஷன்ல ஜெயிச்சாதான், அது 5 வருட தோல்வி. ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல தோத்துட்டாங்க, லைஃப் முழுக்க தோல்வி. சோ அது வெற்றி தோல்வி எதை சார்ந்து நம்ம பார்க்கணுமோ அதை பொறுத்து. சோ அதனால இதுக்கு வந்து கால நிர்ணயம் எல்லாம் பண்ண முடியாது. புரியுதுங்க. அப்போ வந்து ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்விக்கான ஒரு தனி கேள்வி வந்த நேரத்துல நீங்க கிரக சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்களுடைய இதுக்காக பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்து மீண்டும் விஜயா சண்முகம் அம்மா, வாங்கம்மா. ஜி எனக்கு ஒரு சந்தேகம் ஜி. காலையில நீங்க செக்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஜெகநாதால போயிட்டு பார்த்து வச்சுக்கலான்றதுக்காக கோட்டாவை பார்த்தேன். அப்போ அவங்க வந்து அஸ்வினி ஈஸ்ட்ல தொடங்குது ஜி. அஸ்வினில இருந்து சவுத் ஈஸ்ட். இன்னைக்கு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பாருங்க. ஓ, இன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அதுதான் கோச்சாரம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆமா ஜி, இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அஸ்வினியோடைய லைன் வந்து ஈஸ்ட்ல தொடங்கி சவுத் ஈஸ்டுக்கு போய் அங்க இருந்து உள்ள வந்து திருப்பியும் சவுத்துக்கு போற மாதிரி ஆங்கிள் வருது. நட்சத்திரம் வரிசையா எழுதும் போது சொல்றேன். நார்த் ஈஸ்ட்ல தான் தொடங்கும். நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மூலையை தொடங்கி 3 நட்சத்திரம் உள்நோக்கி வரும், 4வது நட்சத்திரம் உள்ள இருக்கும், திரும்ப 3 நட்சத்திரங்கள் சவுத் வழியா வெளியே போகும். ஓகே ஓகே, அப்ப நார்த் ஈஸ்ட் மூலமா தான் வரணும் உள்ளியா? ஆமா. ஓகே, அப்ப ஈஸ்ட்ல தொடங்க வேண்டாம் இல்லையா ஜி? இல்ல நார்த் ஈஸ்ட் தான். நார்த் ஈஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்களேம்மா,
ஆமாங்க ஜி, அவங்க லேட்டா சொல்றாங்க ஜி, வந்து நான் சேர்ந்துட்டீங்க. இல்ல ஜெகநாதால பார்க்கும்போது அந்த ஆர்டர்ல இருக்கு. அந்த ஆர்டர்லயும் நார்த் ஈஸ்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க, அவங்கள மாத்தி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஆமா நார்த் ஈஸ்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. நார்த் பட் ஈஸ்ட் தான் அந்த அஸ்வினி ஆர்டர் வச்சு நான் பார்த்ததுல அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே இல்ல அஸ்வினி ஆர்டர்ல வராது. உங்க ஜனன நட்சத்திரத்தின் ஆர்டர் ஆமா ஆமா, அதுல திருவோணத்துல இருந்து தான் வருது. திருவோணம், தனுஷ்டா, சதயம்ல இருந்து தான் வருது. ஓகே, தேங்க்யூ ஜி. ஓகே மேம், தேங்க்யூ. அடுத்து ஸ்ரீகுமார் சார் வாங்க. ஐயா, இந்த இதை பத்தி வகுப்பு போடும்போது முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல முடியுமான்னு பாருங்க. வேற விஷயமா இருக்கிறதுனால சில நேரங்கள்ல வந்து நேரடியா வர முடியாது. அப்புறம் இன்னொரு சந்தேகம், சார் வந்து பிரசன்ன மாதிரின்னு சொன்னாரு. அப்போ அந்த நேரத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கான ஆன்சர் அதோட முடிச்சுக்கணும், அப்படிதானே? ஆமா, இதுக்கு கால நிர்ணயம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பரீட்சை எழுத போறேன், இல்ல என்கிட்ட வந்து கேக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்காங்க, அவங்க மீண்டு வருவாங்களா இல்லையா, அப்ப கேட்டுக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு இது இன்டர்வியூ போறேன், ஜெயிப்பனா மாட்டேனா, எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டீட்டெயில் அனலைஸ் ரெண்டாவது பண்ணிக்க வேண்டியதுதான். ஆமா, ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு துல்லியமா ஒரு பலன் எடுக்கிற சிஸ்டம் கொஞ்சம் சீக்கிரமா வகுப்படுங்க ஐயா. ஓகே, நன்றி. நன்றி. தேங்க்யூ. ரைட் சார். கொஸ்டின் நிறைய வரும் தான் கொஞ்சம் வேகமா கிளாஸ் எடுத்து முடிச்சேன். ஆமா, ரைட், ஓகே. ஒரு நல்ல ஒரு சிறப்பான செஷன், காலத்துக்கு ஏற்ற செஷன். இதை நிறைய மக்கள் அவங்க போட்டு சார்ட்டை போட்டு பயன்படுத்தி பாருங்க. இன்றைய சூழ்நிலைகளோடு, தமிழக சூழ்நிலையோடு, இந்திய சூழ்நிலையோடு அது எந்த அளவுக்கு ஒத்து வருதுன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட் சார், நிறைவு பண்ணிக்கலாம். நிறைவா நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க சார். பராசர முறையில ஏகப்பட்ட சக்கரங்களும் ஏகப்பட்ட முறைகளும் இருக்குது. பராசரங்கிறது ஒரு முறை, அந்த ஒரு முறை கிளைகள்ல ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம தெரிஞ்சதெல்லாம் படிப்போம். ஏன்னா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு சரியான ஒரு ப்ரீசன் கொடுக்குது, அவ்வளவுதான், வேணும். ரைட் சார், தேங்க்யூ. இன்றைக்கு ஒரு நல்ல செஷன் நடந்துச்சு. ஸ்டார் அகாடமி சார்பிலும் பங்கேற்ற உங்கள் அனைவரின் சார்பிலும் சிறப்பு கேட்க வெங்கடேசன் ராமசுப்பையா அவருக்கு மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவித்து, மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற சனிக்கிழமை சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.